என் பெயர் அவனி. எனக்கு திருமணமாகி சில மாதங்களே ஆகியிருந்தன. உண்மையை சொன்னால், ஆரம்பத்தில் என்னை விட அதிர்ஷ்டசாலி பெண் வேறு யாரும் இருக்க முடியாது என்று நினைத்தேன். ஏனென்றால் என் கணவர் வீட்டில் அதிகமான உறுப்பினர்கள் இல்லை. வீட்டில் என் கணவரும் என் மாமியாரும் மட்டுமே இருந்தார்கள். என் மாமனார் இந்த நகரத்தில் ஒரு புகழ்பெற்ற ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான தொழிலதிபர். நகரத்தில் அவருக்கு பல பெரிய வணிக கட்டிடங்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்கள், ஃப்ளாட்டுகள் மற்றும் ஆடம்பர சொத்துக்கள் இருந்தன. நகரம் முழுவதும் அவருடைய பெயர் மரியாதையுடன் பேசப்பட்டது. மக்கள் அவரை ஒரு நேர்மையான மற்றும் வெற்றிகரமான தொழிலதிபராக அறிந்திருந்தனர். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு கார் விபத்தில் அவர் காலமானார். அவர் மறைந்த பிறகு முழு பிசினஸும் என் கணவர் தேவின் தோள்களுக்கு வந்தது. தேவ் மிக சிறிய வயதிலேயே தனது தந்தையின் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் உழைத்து முழு பிசினஸையும் முன்பை போலவே சமாளித்து வந்தார். எங்களுடையது காதல் திருமணம். நாங்கள் இருவருமே கல்லூரி காலத்திலிருந்தே ஒருவரை ஒருவர் விரும்பினோம். படிப்பு முடிந்ததும் திருமணம் செய்து கொண்டோம். தேவ் என் வீட்டிற்கு வரன் அனுப்பினார். தேவையும் அவரது தாயையும் மிகவும் பிடித்திருந்ததால் என் தந்தையும் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். வீடும் நன்றாக இருந்தது, பிசினஸும் நன்றாக இருந்தது. தேவ் காலையிலேயே சீக்கிரம் வீட்டிலிருந்து கிளம்பி விடுவார். இரவு தாமதமாகத்தான் திரும்புவார். பல நேரங்களில் இரவு வரை மீட்டிங்குகள் நடக்கும். ஆனால் அவர் ஒருபோதும் தன் பொறுப்புகளிலிருந்து பின்வாங்கியதில்லை. வீட்டில் என் மாமியார் இருந்தார். அவர் பெயர் சகுந்தலா. வீட்டின் சூழல் எப்போதும் அமைதியாக இருக்கும். தினசரி சண்டைகளோ, தேவையில்லாத தடைகளோ, கசப்பான பேச்சுகளோ எதுவும் இருக்காது. என் மாமியாரின் குணம் எவ்வளவு நன்றாக இருந்தது என்றால், சில நேரங்களில் நான் என் சொந்த தாயுடன் வாழ்வது போல் உணர்வேன். அவர் காலையில் எழுந்ததும் முதலில் என் அறைக்கு வந்து, மருமகளே, நன்றாக தூங்கினாயா இல்லையா என்று கேட்பார். நான் லேசாக சோகமாக காணப்பட்டால் கூட, என்ன விஷயம், உடம்புக்கு எதுவும் முடியவில்லையா என்று திரும்ப திரும்ப கேட்பார். நான் சமையலறையில் வேலை ஏதேனும் செய்தால் அவரே வந்து என் கையை பிடித்து கொண்டு, உனக்கு இப்போதுதானே புதிதாக திருமணமாகி இருக்கிறது, மெதுவாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வாய், அவ்வளவு சீக்கிரம் வேலைப்பளுவை உன் தலையில் போட்டுக்கொள்ளாதே என்று கூறுவார். அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது என் இதயத்தில் அவருக்கு இருந்த மரியாதை இன்னும் கூடியது. அவர் என் சொந்த மாமியார் இல்லை என்று எனக்கு ஒருபோதும் தோன்றியதே இல்லை. சொல்லப்போனால் என் சொந்த தாய் கூட என்னை இந்த அளவுக்கு பார்த்து கொண்டிருப்பாரா என்று தோன்றும் அளவுக்கு அவர் என்னை கவனித்து கொண்டார். ஒரு நாள் நானும் தேவும் இரவில் மொட்டை மாடியில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். அப்போது நான் தற்செயலாக, உங்கள் அம்மா ஏன் இவ்வளவு நன்றாக இருக்கிறார், இப்போதெல்லாம் இப்படிப்பட்ட மாமியாரை பார்ப்பது ரொம்ப அரிது என்று கேட்டேன். அப்போது தேவ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு லேசான புன்னகையுடன், ஏனென்றால் அவர் என் சொந்த தாய் இல்லை என்றார். முதலில் அவர் விளையாடுகிறார் என்று நினைத்தேன். ஆனால் நான் கவனமாக அவரை பார்த்தபோது அவர் முகத்தில் சிரிப்பு இல்லை. பிறகு அவர் மெதுவாக முழு கதையையும் என்னிடம் கூறினார். நான் மிகவும் சிறியவனாக இருந்தபோதே என் சொந்த தாய் இறந்துவிட்டார். அந்த நேரத்தில் எனக்கு எதுவும் புரியவில்லை. அப்பா பல வருடங்கள் என்னை தனியாகவே பார்த்து கொண்டார். ஆனால் பின்னர் அவர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். ஆரம்பத்தில் உறவினர்கள் பல கதைகளை பேசினார்கள். சிற்றன்னை ஒருபோதும் சொந்த தாயாக முடியாது என்று அனைவரும் கூறினார்கள். ஆனால் என் அம்மா அனைவரையும் தவறென நிரூபித்தார். அவர் நான் சொந்த மகன் இல்லை என்பதை எனக்கு உணரவே விட்டதில்லை. தன் சொந்த மகனை விட அதிகமாக என் மீது அன்பு செலுத்தினார். என் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய தேவைகளையும் கவனித்து கொண்டார். எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் இரவு முழுவதும் விழித்திருப்பார். பள்ளியில் ஏதேனும் நிகழ்ச்சி என்றால் முதலில் வந்து நிற்பார். எனக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அவர்தான் அதிகம் கவலைப்படுவார். உண்மையை சொன்னால் என் சொந்த தாயின் முகம் கூட எனக்கு சரியாக நினைவில்லை. ஆனால் அம்மா என்ற வார்த்தையின் அர்த்தத்தை யாரிடமாவது கற்றுக்கொண்டேன் என்றால் அது சகுந்தலா அம்மாவிடமிருந்து மட்டும்தான் என்றார். தேவின் பேச்சை கேட்டதும் என் பார்வையில் மாமியார் மீதான மரியாதை இன்னும் உயர்ந்தது. உலகில் உள்ள அனைத்து சிற்றன்னைகளும் கெட்டவர்கள் அல்ல. சிலர் தங்கள் அன்பால்
உறவுகளின் அனைத்து குறைகளையும் பூர்த்தி செய்து விடுகிறார்கள் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டேன். பிறகு தேவ் தொடர்ந்து கூறுகையில், அப்பா மறைந்த பிறகு அம்மாவும் பிஸ்னஸை கவனிப்பதில் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். பெரிய முடிவுகள் முதல் சொத்து பத்திரங்கள் வரை அனைத்திலும் அவருடைய பார்வை இருந்தது. பிஸ்னஸ் முதல் சொத்துக்கள் வரை எல்லாவற்றையும் இன்றும் கூட அம்மாதான் கவனித்து வருகிறார். தேவ் அவருடன் இணைந்து பணியாற்றுகிறார். இருவருமாக சேர்ந்து அப்பாவின் கடின உழைப்பை ஒருபோதும் வீணடிக்க விடவில்லை என்றார். அவருடைய பேச்சை கேட்டு நான் வியப்படைந்தேன். ஏனென்றால் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு இந்த கம்பீரமான பெண்மணி வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய துன்பங்களை சந்தித்திருப்பார் என்று சொல்லவே முடியாது. அதற்கு பிறகு நானும் என் தரப்பிலிருந்து எப்போதும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்தேன். மெல்ல மெல்ல நான் அந்த குடும்பத்தோடு முழுமையாக ஒன்றிணைந்து விட்டேன். காலையில் அனைவரும் சேர்ந்து காலை உணவு சாப்பிடுவோம். மதியம் அவரவர் வேலையில் மூழ்கி விடுவோம். இரவில் மீண்டும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவோம். பல நேரங்களில் நாங்கள் சிரித்து பேசி மகிழ்வோம். இறைவன் எனக்கு உலகிலேயே சிறந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று நினைப்பேன். ஆனால் சொல்வார்கள் அல்லவா, ஒவ்வொரு சிரிக்கும் முகத்திற்கு பின்னாலும் ஏதேனும் ஒரு வலி கண்டிப்பாக மறைந்திருக்கும் என்று. எங்கள் வீட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு வலி இருந்தது. அதை பற்றி யாரும் வெளிப்படையாக பேசுவதில்லை. அந்த வீட்டில் எனக்கு ஒரு நாத்தனாரும் இருந்தாள். அவள் பெயர் ஜியா. ஆனால் நான் அவளை வீட்டில் நடமாடி ஒருபோதும் பார்த்ததில்லை. திருமணத்திற்கு பிறகு முதன்முறையாக வீட்டின் மேல் பகுதிக்கு சென்றபோது அங்கே ஒரு அறை எப்போதும் பூட்டியே இருந்தது. நான் ஒரு நாள் வேலைக்காரியிடம், இந்த அறை ஏன் எப்போதும் பூட்டியே இருக்கிறது என்று கேட்டேன். அவள் பயந்து போய், அண்ணி, எனக்கு தெரியாது என்று கூறிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்று விட்டாள். அவளுடைய பயத்தை பார்த்து எனக்கு கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது. பிறகு ஒரு நாள் சுத்தம் செய்யும்போது என் மாமியார் அதே அறைக்கு செல்வதையும் நீண்ட நேரமாக வெளியே வராமல் இருப்பதையும் பார்த்தேன். அவர் வெளியே வந்தபோது இப்போதுதான் அழுது முடித்தது போல அவருடைய கண்கள் சிவந்திருந்தன. நான், அத்தை, எல்லாம் சௌக்கியம்தானே என்று கேட்டேன். அதற்கு அவர் கட்டாயப்படுத்தி புன்னகைத்து, ஆம் மருமகளே, எல்லாம் சரிதான், நீ கவலைப்படாதே என்று கூறி பேச்சை மாற்றினார். ஒருவேளை இப்போது சொல்ல விரும்பாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம் என்று நினைத்து கொண்டேன். சில நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் தேவிடம், வீட்டில் வேறு யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் சற்று தயங்கி, எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள், ஜியா என்றார். அவளது பெயரை கேட்டதும் நான் புன்னகையுடன், அட, அவள் எங்கே இருக்கிறாள்? நான் அவளை இதுவரை பார்த்ததே இல்லையே என்றேன். அப்போது தேவின் முகம் திடீரென வாடியது. அவர் தாழ்ந்த குரலில், அவள் கடந்த 2 வருடங்களாக கோமாவில் இருக்கிறாள் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் நான் அப்படியே அமைதியாகிவிட்டேன். என்ன சொல்வது என்றே எனக்கு புரியவில்லை. நான் மெதுவாக, இது எப்படி நடந்தது இதெல்லாம் என்று கேட்டேன். ஆனால் அவர், அது ரொம்ப பழைய விஷயம் என்று மட்டும் கூறிவிட்டு அமைதியாகிவிட்டார். அதற்கு பிறகு வீட்டில் ஜியாவின் பெயர் வரும்போதெல்லாம் அனைவரின் முகமும் மாறுவதை பலமுறை கவனித்தேன். என் மாமியாரின் கண்கள் கலங்கும். தேவ் உடனே வேறு ஏதேனும் பேச்சை தொடங்குவார். அந்த விஷயத்தை பற்றி பேசவே விரும்பாதது போல நடந்து கொள்வார்கள். பலமுறை எனக்கு தோன்றியது, ஒருவேளை இன்னும் சரியான நேரம் வரவில்லையோ என்று. அதனால் நானும் அதிகமாக எதுவும் கேட்பதில்லை. ஆனால் என் மனதில் இந்த கேள்வி திரும்ப திரும்ப எழுந்து கொண்டே இருந்தது. அப்படி என்னதான் நடந்தது? அதனால் முழு வீட்டின் சூழலே மாறிப்போகிறது. ஜியா உண்மையில் எந்த நிலையில் இருக்கிறாள்? அவள் எங்கு இருக்கிறாள்? அவளுக்கு எப்போதாவது நினைவு திரும்புமா இல்லையா? எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் கடந்த 2 வருடங்களாக கோமாவில் இருக்கிறாள் என்றால் அவளுக்கு என்னதான் நடந்தது? ஏதேனும் விபத்து நடந்ததா? அல்லது அதற்கு பின்னால் வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? இந்த அனைத்து கேள்விகளும் தினமும் என் மனதில் சுற்றி கொண்டே இருந்தன. ஆனால் நான் உண்மையை நெருங்க முயற்சிக்கும் போதெல்லாம் வீட்டார் பேச்சை மாற்றி விடுவார்கள். இந்த வீட்டின் அமைதிக்கு பின்னால் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதை நான் மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினேன். எல்லாரும் சேர்ந்து பல வருடங்களாக மறைக்க முயலும் அந்த ரகசியம்
ஒரு நாள் என் முழு வாழ்க்கையுமே மாற்றப் போகிறது என்பது எனக்கு கொஞ்சமும் தெரிந்திருக்கவில்லை. ஒரு நாள் என் மனதில் ஜியா எப்படி இருப்பாள் என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. நான் இந்த வீட்டிற்கு வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அவளை நான் இதுவரை சரியாக பார்த்தது கூட இல்லை. வெறும் அவளது பெயரை மட்டுமே கேட்டு வந்தேன். ஒவ்வொரு முறையும் வீட்டின் சூழல் மாறிவிடும். இறுதியாக ஒரு நாள் காலை நான் தைரியத்தை வரவழைத்து கொண்டு தேவிடம், நான் ஜியாவை பார்க்க விரும்புகிறேன் என்று கூறினேன். முதலில் அவர் என்னை சில நொடிகள் பார்த்தார். என்னை அங்கே அழைத்து செல்லலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல் இருந்தது. அவர் முகத்தில் லேசான பதற்றமும் இருந்தது. ஆனால் பிறகு மெதுவாக, சரி, இன்று உன்னை அவளிடம் அழைத்து செல்கிறேன் என்றார். அதை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நான் நீண்ட நாட்களாக அவளை பார்க்க விரும்பினேன். அன்று தேவ் என்னை தன்னுடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கேதான் கடந்த 2 வருடங்களாக ஜியா அனுமதிக்கப்பட்டிருந்தாள். வழிநெடுகிலும் தேவ் மிகவும் குறைவாகவே பேசினார். அவர் வழிநெடுக அமைதியாக கார் ஓட்டி வந்தார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான சோகம் தெளிவாக தெரிந்தது. தன் தங்கையின் நிலையை கண்டு அவருக்கு எவ்வளவு வலிக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு நாங்கள் மருத்துவமனையை அடைந்தோம். அது நகரத்தின் மிகப்பெரிய மற்றும் விலை உயர்ந்த மருத்துவமனை. அங்கே அனைத்து நவீன வசதிகளும் இருந்தன. தேவ் என்னை நேரடியாக ஜியாவின் அறை இருக்கும் தளத்திற்கு அழைத்து சென்றார். நாங்கள் அந்த அறையை நெருங்க நெருங்க என் இதய துடிப்பு அதிகரித்தது. இறுதியாக தேவ் அறையின் கதவை திறந்தார். நாங்கள் இருவரும் உள்ளே சென்றோம். அறையில் கால் வைத்ததும் எனக்கு அங்கிருந்த சூழல் மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அறையில் முற்றிலும் அமைதி நிலவியது. எந்திரங்களின் மெல்லிய சத்தம் மட்டுமே கேட்டது. ஜன்னல் திரைகள் பாதியளவு மூடப்பட்டிருந்தன. அதனால் அறையில் லேசான மங்கலான வெளிச்சம் இருந்தது. அறை முழுவதும் சுத்தமாக இருந்தது. ஆனாலும் அங்கே ஒரு விசித்திரமான அமைதியின்மை உணரப்பட்டது. அந்த அறையில் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஏதோ ஒரு வலி மறைந்திருப்பது போல. நான் மெதுவாக ஜியாவின் படுக்கைக்கு அருகில் சென்றேன். அவள் முற்றிலும் அமைதியாக படுத்திருந்தாள். அவளது கைகளில் குளுக்கோஸ் ஏறும் ட்ரிப் கிளாய் இருந்தது. பல எந்திரங்கள் அவளது உடலோடு இணைக்கப்பட்டிருந்தன. அவளது முகம் மிகவும் அப்பாவியாக இருந்தது. அவளை பார்த்து யாரும் அவள் கடந்த 2 வருடங்களாக கோமாவில் இருக்கிறாள் என்று சொல்ல முடியாது. நான் சிறிது நேரம் அவளை எதுவும் பேசாமல் பார்த்து கொண்டே இருந்தேன். பிறகு என் பார்வை அறையில் வைக்கப்பட்டிருந்த மருந்துகள் மற்றும் எந்திரங்கள் மீது விழுந்தது. எனக்கு சிகிச்சை பற்றி ஓரளவிற்கு தெரியும். அதனால் நீண்ட காலமாக கோமாவில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு அளிக்கப்பட வேண்டிய சிகிச்சை அங்கே அளிக்கப்படவில்லை என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அங்கே சாதாரண மருந்துகளே கொடுக்கப்பட்டு வந்தன. தினசரி பராமரிப்பு மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. இவ்வளவு பெரிய தொழிலதிபர் குடும்பத்து பெண்ணாக இருந்தும் அவளது சிகிச்சையில் நான் எதிர்பார்த்த அந்த தீவிரத்தன்மை காணப்படாதது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் தேவை பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் அவர் தன் தங்கையை பார்த்து மிகவும் உணர்ச்சிவசப்பட்டிருந்ததால் அவரிடம் எதுவும் கேட்பது சரியாக இருக்காது என்று தோன்றியது. அறையில் ஒரு கம்பவுண்டரும் இருந்தார். அவர் எப்போதும் ஜியாவின் அருகிலேயே இருந்தார். அவர் அவளது மருந்துகளை பார்த்து கொண்டிருந்தார். எந்திரங்களை கவனித்தும் கொண்டிருந்தார். அவ்வப்போது பரிசோதித்தும் வந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு தேவ் ஏதோ அவசர வேலைக்காக வெளியே செல்ல வேண்டியிருந்தது. அவர் என்னிடம், நீ இங்கேயே இரு, நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த கம்பவுண்டரும் ஏதோ வேலைக்காக அறையை விட்டு வெளியேறினார். இப்போது அறையில் நானும் ஜியாவும் மட்டுமே இருந்தோம். நான் மெதுவாக அவளது படுக்கைக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து நீண்ட நேரம் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். ஏன் என்று புரியவில்லை. அவளை பார்த்ததும் என் மனதில் ஒரு விசித்திரமான சொந்த உணர்வு ஏற்பட்டது. நான் மெதுவாக அவளது கையை என் கையில் எடுத்து புன்னகையுடன், ஜியா, நான் உன் அண்ணி, உன் அண்ணன் தேவின் மனைவி. நீ என் குரலை கேட்க முடியாது என்று எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை சந்திக்க விரும்பினேன்.
எல்லாரும் உன்னை மிகவும் நினைத்து பார்க்கிறார்கள். உன் அம்மா தினமும் உனக்காக அழுகிறார். உன் அண்ணனோ ஒவ்வொரு முறை உன் அருகில் வரும்போதும் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கிறார். நீ ஒரு நாள் கண்டிப்பாக குணமடைவாய். நாம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசுவோம் என்று நம்புகிறேன் என்றேன். அவள் நான் சொல்வதையெல்லாம் கேட்பது போலவே நான் அவளிடம் மெதுவாக பேசிக்கொண்டிருந்தேன். அப்போது சிறிது நேரத்திற்கு பிறகு தேவ் மீண்டும் அறைக்குள் வந்தார். நான் அவரை பார்த்தபோது அவருடைய கண்கள் லேசாக சிவந்திருந்தன. ஒருவேளை வெளியே சென்று அழுதுவிட்டு வந்திருப்பார் போல. அவர் மெதுவாக தன் தங்கையின் அருகில் அமர்ந்தார். அவளது தலையை கோதி அவள் எல்லாவற்றையும் கேட்பது போலவே அவளிடம் பேசத் தொடங்கினார். சீக்கிரம் குணமடைந்து விடு ஜியா, நான் உனக்காக காத்திருக்கிறேன். வீடு நீ இல்லாமல் முற்றிலும் பாழடைந்து கிடக்கிறது என்று ஒவ்வொரு முறையும் கூறுவார். இதை சொல்லும்போதே அவருடைய குரல் தழுதழுத்தது. அவர் சில நொடிகள் அமைதியானார். அவரை இந்த நிலையில் கண்டு என் மனமும் கனத்தது. அவர் தன் தங்கையை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நான் முதன்முறையாக உணர்ந்தேன். இன்னும் சிறிது நேரம் அங்கே இருந்த பிறகு நாங்கள் வீட்டிற்கு திரும்ப முடிவெடுத்தோம். தேவ் அறையை விட்டு வெளியேறினார். நானும் அவருக்கு பின்னால் வெளியே வரத் தொடங்கினேன். ஆனால் நான் கதவை அடைந்ததும் ஏன் என்று தெரியவில்லை. ஒருமுறை திரும்பி அறையை பார்த்தேன். அப்போது திடீரென என் பார்வை தரையில் விழுந்தது. அங்கே ஒரு மருந்தின் கண்ணாடி பாட்டில் உடைந்து கிடந்தது. இப்போதுதான் ஏதோ ஒரு உயரத்திலிருந்து விழுந்து உடைந்ததைப் போல இருந்தது. நான் ஒரு நொடி அங்கே அப்படியே நின்றுவிட்டேன். இந்த பாட்டில் எப்படி விழுந்தது என்ற கேள்வி என் மனதில் உடனே எழுந்தது. அறையில் இப்போது யாரும் இல்லையே. ஜியாவோ கடந்த 2 வருடங்களாக கோமாவில் இருக்கிறாள். அவளால் தானாக நகரக்கூட முடியாது. பிறகு இந்த பாட்டில் எப்படி கீழே விழுந்தது? நான் மீண்டும் அறை முழுவதையும் சுற்றி பார்த்தேன். ஒவ்வொரு பொருளும் அதனதன் இடத்தில் இருந்தது. ஜன்னல் மூடப்பட்டிருந்தது. விசிறியும் சாதாரணமாக ஓடிக்கொண்டிருந்தது. காற்றின் காரணமாக எதுவும் விழுந்தது போல் தெரியவில்லை. நான் சில நொடிகள் அங்கே நின்று யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. அப்போது வெளியில் இருந்து ஒரு நர்ஸ் அறைக்குள் வந்தார். ஒருவேளை தினசரி மருந்தை மாற்ற வந்திருக்கலாம். நான் உடனே அவரிடம், சிஸ்டர், ஜியாவிற்கு எப்போதாவது நினைவு திரும்புகிறதா? அல்லது அவள் எப்போதாவது ஏதேனும் அசைவு காட்டியிருக்கிறாளா என்று கேட்டேன். நர்ஸ் என்னை பார்த்து எந்தவித தயக்கமும் இன்றி, இல்லை மேடம், கடந்த 2 வருடங்களில் அவர் எந்த அசைவும் காட்டியதில்லை. அவர் முன்பை போலவேதான் இருக்கிறார். அவரது கைகால்கள் கூட அசைவதில்லை என்றார். இதை கேட்டதும் என் மனதில் இருந்த குழப்பம் மேலும் அதிகரித்தது. ஏனென்றால் அவள் எந்த அசைவும் காட்டவில்லை என்றால் சற்று முன்பு அந்த பாட்டில் எப்படி கீழே விழுந்தது? இந்த விஷயம் என் மண்டைக்குள் திரும்ப திரும்ப ஓடத் தொடங்கியது. நான் அந்த நேரத்தில் அமைதியாக அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன். ஆனால் என் மனதில் ஒரு விசித்திரமான சந்தேகம் பிறந்திருந்தது. இந்த முழு விஷயத்திலும் அனைவரின் பார்வையில் இருந்தும் மறைக்கப்படும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கிறது. ஜியாவின் நிலைமை அனைவரும் எனக்கு காட்ட முயல்வது போல அவ்வளவு சாதாரணமானது அல்ல என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. வீட்டிற்கு திரும்பிய பிறகும் என் முழு கவனமும் அதே விஷயத்தில் தான் சிக்கியிருந்தது. அந்த மருந்து பாட்டில் தானாகவே கீழே எப்படி விழுந்தது? நான் இதை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு யோசித்தேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்கே ஏதோ ஒன்று மறைக்கப்படுகிறது என்று எனக்கு தோன்றியது. ஜியா கோமாவிற்கு சென்றதிலிருந்து அத்தைதான் அவளது அனைத்து பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்கிறார் என்று தேவ் ஒருமுறை கூறியது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவர்தான் தினமும் மருத்துவமனைக்கு செல்கிறார், மருத்துவர்களிடம் பேசுகிறார், அவளது மருந்துகளை கவனிக்கிறார், அவளது சிகிச்சை தொடர்பான ஒவ்வொரு முடிவையும் அவரே எடுக்கிறார். அதனால் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றால் முதலில் அத்தையிடம்தான் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை ஜியாவின் நிலையில் ஏதேனும் மாற்றம் வருவதாக அவரும் நினைக்கலாம். உண்மையில் அப்படி இருந்தால் அவர் மருத்துவரிடம் இதை பற்றி பேசுவார். இதை யோசித்து கொண்டு நான் அவருடைய அறைக்கு சென்றேன். அந்த நேரத்தில் அவர் சில ஃபைல்களை பார்த்து கொண்டிருந்தார். ஒருவேளை பிஸ்னஸ் தொடர்பான வேலையாக இருக்கலாம்.
அவர் என்னை பார்த்து புன்னகையுடன், "வா மருமகளே, உட்கார்" என்றார். நான் அவருக்கு அருகில் அமர்ந்து மெதுவாக அனைத்து விஷயங்களையும் சொல்லத் தொடங்கினேன். "அத்தை, இன்று நான் ஜியாவை பார்க்க சென்றபோது எனக்கு அங்கே ஏதோ விசித்திரமாக தோன்றியது. அவளது சிகிச்சையும் கோமாவில் இருக்கும் நோயாளிக்கு அளிக்கப்படுவது போல் எனக்கு தெரியவில்லை. நான் அறையை விட்டு வெளியேறும்போது திடீரென பின்னால் இருந்து கண்ணாடி பாட்டில் விழும் சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தபோது பாட்டில் தரையில் உடைந்து கிடந்தது. அது எப்படி விழுந்தது என்று எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் அறையில் யாருமே இல்லை. எனக்கு தோன்றுவது என்னவென்றால், ஒருவேளை ஜியாவின் நிலைமை முன்பை போல் இல்லை போலிருக்கிறது. அவளது உடலில் ஏதோ அசைவு ஏற்படத் தொடங்கி இருக்கிறது. அவளுக்கு நினைவு கூட வரலாம் என்றேன். நான் சொல்லி முடிப்பதற்குள்ளேயே திடீரென அத்தையின் முகவண்ணம் மாறியது. சில நொடிகளுக்கு முன்பு மிகவும் அமைதியாக இருந்த அந்த முகத்தில் திடீரென கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர் என்னை பார்த்த பார்வை, என் பேச்சை கேட்டு அவருக்கு மிகவும் கோபம் வந்தது போல இருந்தது. நான் வியப்படைந்தேன். ஏனென்றால் இதை கேட்டதும் அவர் மகிழ்ச்சி அடைவார் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் முகத்தில் மகிழ்ச்சிக்கு பதிலாக கோபம் இருந்தது. அவர் உரத்த குரலில், "அவனி, நான் சொல்வதை கவனமாக கேள். இன்றைக்கு பிறகு நீ மருத்துவமனைக்கு செல்லக்கூடாது. ஜியாவை பார்க்க முயற்சியும் செய்யக்கூடாது" என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன். நான் மெதுவாக, "ஆனால் அத்தை, ஏன்? உண்மையிலேயே அவளது நிலைமை குணமாகிறது என்றால் நாம் மருத்துவரிடம் பேச வேண்டும் அல்லவா?" என்று கேட்டேன். அவர் என் பேச்சை பாதியிலேயே மறித்து, "நான் என்ன சொன்னேனோ அதுதான் நடக்கும். இதை பற்றி மேலே எந்த பேச்சும் இருக்கக்கூடாது" என்றார். அவ்வளவுதான். அவர் எழுந்து அறையை விட்டு வெளியேறிவிட்டார். நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். அவர் ஏன் இப்படி நடந்து கொண்டார் என்று எனக்கு புரியவே இல்லை. தேவ் என்னிடம் சொன்னது போல அவர் உண்மையிலேயே ஜியாவை அந்த அளவிற்கு நேசிக்கிறார் என்றால் இதை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அல்லவா? அவர்தானே எப்போதும் அவளை பராமரிக்கிறார். தினமும் மருத்துவமனைக்கு செல்கிறார், மருத்துவர்களிடம் பேசுகிறார். அப்படி இருக்க என் பேச்சை கேட்டதும் அவர் ஏன் இவ்வளவு பதற்றமும் கோபமும் அடைந்தார்? இந்த கேள்வி என் மனதில் திரும்ப திரும்ப ஓடத் தொடங்கியது. அன்று இரவு நான் என் அறையில் படுத்திருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சமும் தூக்கம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் அதே எண்ணங்கள் தான் என் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தன. உண்மையிலேயே ஜியாவின் நிலையில் ஏதேனும் மாற்றம் வந்திருக்கிறதா? அல்லது நான் தேவையில்லாமல் அதிகமாக யோசிக்கிறேனா? என் கணிப்பு சரி என்றால் அத்தை அதை ஏன் மறைக்க விரும்புகிறார்? இந்த விஷயத்தை தேவிடம் சொல்லிவிடலாம் என்று பலமுறை யோசித்தேன். ஆனால் மீண்டும் நானே நிறுத்தி கொண்டேன். ஏனென்றால் தேவ் தன் தாயை கண்மூடித்தனமாக நம்புகிறார் என்று எனக்கு தெரியும். எந்த ஆதாரமும் இல்லாமல் நான் இப்படி பேசினால் நான் தன் தாயை சந்தேகிக்கிறேன் என்று அவர் நினைத்துவிடக்கூடும். அதனால் நான் அமைதியாக இருப்பதே சரி என்று நினைத்தேன். ஆனால் எனக்குள் இருந்த சந்தேகம் இப்போது முன்பை விட அதிகமாக வளர்ந்திருந்தது. அடுத்த 2 நாட்களுக்கு நான் இதையே யோசித்து கொண்டிருந்தேன். உண்மை என்ன? பிறகு 3வது நாள் மாலையில் நான் ஒரு முடிவெடுத்தேன். என்ன நடந்தாலும் சரி, நான் மீண்டும் ஒரு முறை ஜியாவை பார்க்க செல்வேன். இந்த முறை முழு உண்மையையும் தெரிந்து கொண்டுதான் திரும்புவேன் என்று தீர்மானித்தேன். நான் யாரிடமும் எதுவும் சொல்லாமல் தனியாக மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கே சென்று வழக்கம்போல் ஜியாவிடம் அமர்ந்தேன். அவள் எல்லாவற்றையும் கேட்பது போலவே அவளது கையை பிடித்து பேசினேன். பிறகு மெதுவாக பார்வையாளர்கள் நேரம் முடியத் தொடங்கியது. ஒவ்வொருவராக அனைவரும் தங்கள் நோயாளிகளை பார்த்துவிட்டு வெளியேறத் தொடங்கினார்கள். நர்ஸுகளும் வார்டை பூட்டத் தொடங்கினார்கள். ஆனால் இந்த முறை வீட்டிற்கு திரும்பும் எண்ணம் எனக்கு இல்லை. இன்று இரவு முழுவதும் இங்கேயே தங்கி இந்த அறையில் இரவு நேரத்தில் என்னதான் நடக்கிறது என்பதை என் கண்ணால் பார்க்க வேண்டும் என்று மனதிற்குள் தீர்மானித்திருந்தேன். ஏனென்றால் இங்கே அனைவரின் பார்வையில் இருந்தும் மறைக்கப்பட்டு ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதில் எனக்கு இப்போது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. வாய்ப்பு கிடைத்ததும் நான் அமைதியாக அறையில் இருந்த ஒரு பெரிய திரைச்சீலைக்கு பின்னால் சென்று ஒளிந்து கொண்டேன். அங்கிருந்து அறையின் ஒரு பகுதி தெளிவாக தெரிந்தது.
ஆனால் வெளியிலிருந்து என்னை யாரும் பார்க்க முடியாது. எனது அசைவு கூட யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக என் மூச்சை கூட மெதுவாக்கிக் கொண்டேன். மெல்ல மெல்ல மருத்துவமனையில் முற்றிலும் அமைதி நிலவியது. தாழ்வாரங்களில் ஆட்களின் சத்தம் நின்று போனது. நர்சுகளின் நடமாட்டமும் முடிவுக்கு வந்தது. அறையின் விளக்குகள் மங்கலாக்கப்பட்டன. முழு சூழலும் முன்பை விட பயங்கரமாக மாறத் தொடங்கியது. கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் தெளிவாக கேட்டது. என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் எனக்கே அந்த சத்தம் கேட்டது. நான் இமைக்காமல் கதவையே பார்த்து கொண்டிருந்தேன். நேரம் மெதுவாக நகர்ந்தது. அப்போது திடீரென தூரத்திலிருந்து யாரோ மிக வேகமாக நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. அந்த சத்தம் மெல்ல மெல்ல ஜியாவின் அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. நான் உடனே உஷாரானேன். அது நர்ஸ் அல்லது கம்பவுண்டரின் சாதாரண காலடி சத்தம் போல இல்லை. அது மிகவும் அவசரமாக இருந்த, நேரடியாக இந்த அறையை நோக்கியே வந்த ஒருவனின் நடையாக இருந்தது. என் கைகள் லேசாக நடுங்கத் தொடங்கின. ஆனால் நான் என்னை சமாளித்து கொண்டு திரைச்சீலையை லேசாக விலக்கி வெளியே பார்த்தேன். அறையில் எப்படியும் லேசான இருட்டு இருந்ததால் என்னை யாரும் பார்க்க முடியாது என்று நம்பினேன். இப்போது என் பார்வை கதவிலேயே நிலைத்திருந்தது. ஏனென்றால் அடுத்த சில நொடிகளில் என் கண் முன்னே ஒரு உண்மை வரப்போகிறது. அது ஒருவேளை இந்த முழு குடும்பத்தின் வாழ்க்கையுமே மாற்றிவிடும் என்பதை நான் முழுமையாக உணர்ந்திருந்தேன். அன்று இரவு நான் திரைச்சீலைக்கு பின்னால் மிகவும் அமைதியாக நின்றிருந்தேன். என் சிறிய சத்தம் கூட யாருக்கும் கேட்டுவிடக்கூடாது என்ற பயத்தில் என் மூச்சு கூட மெதுவாக இருந்தது. ஜியா வழக்கம்போல் முற்றிலும் அமைதியாக படுத்திருந்தாள். அப்போது திடீரென அறையின் கதவு மெதுவாக திறக்கப்பட்டு ஒரு நபர் உள்ளே வந்தார். நான் அவரை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. அவர் மிகவும் வேகமாக நடந்து நேரடியாக ஜியாவின் படுக்கைக்கு அருகில் வந்தார். அவர் எதுவும் பேசாமல் முதலில் ஜியாவின் முகத்தை உற்று பார்த்தார். பிறகு அவளது கை மற்றும் கால்களை பார்த்தார். அவளது உடலில் ஏதேனும் அசைவு இருக்கிறதா என்று பரிசோதிப்பது போல. பிறகு அவர் உடனே வெளியே நின்றிருந்த நர்ஸை உள்ளே அழைத்தார். நர்ஸ் ஓடி வந்து அறைக்குள் வந்தார். அப்போது அந்த நபர் மெல்லிய ஆனால் கடுமையான குரலில், இவளுக்கு அதிகமான டோஸ் மருந்துகளை கொடுங்கள். இன்று இவளது நிலைமை முன்பை போல் தெரியவில்லை. இவளது உடல் லேசாக அசைவது போல் இருக்கிறது. நான் எந்த அபாயமும் எடுக்க விரும்பவில்லை என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் என் உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. என் கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. என்ன நடக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. மருத்துவர்கள் உண்மையிலேயே ஜியாவிற்கு சிகிச்சை அளிக்க விரும்பினால் அவளுக்கு நினைவு வரவழைக்க முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இங்கே வேண்டுமென்றே அவளை மேலும் மயக்கத்தில் வைத்திருக்க பேசிக் கொண்டிருந்தார்கள். என் மூளையில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் ஓடின. அப்போது அந்த நபரின் தொலைபேசி ஒலித்தது. அவர் அவசரமாக தன் பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்தார். திரையை பார்த்துவிட்டு யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேறினார். அவர் வெகு தூரம் செல்லவில்லை. இரவின் அமைதியில் தன் குரல் யாருக்கும் கேட்காது என்று அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் நான் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் மிகவும் தெளிவாக கேட்டது. நான் உடனே என் மொபைலை எடுத்து அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாக வேண்டும் என்பதற்காக சத்தமில்லாமல் ரெக்கார்டிங்கை ஆன் செய்தேன். அவர் ஃபோனை எடுத்ததுமே, ஆமாம்மா, நீ கவலைப்படாதே, இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. சற்று முன்பு அவளது கை லேசாக அசைந்தது போல் எனக்கு தோன்றியது. அதனால் நர்ஸிடம் அவளுக்கு அதிகமான டோஸ் கொடுக்க சொல்லிவிட்டேன். இனி அவள் மீண்டும் நினைவுக்கு வர முயற்சி கூட செய்ய முடியாது. நீ கவலையே படாதே, நான் இருக்கிறேன் அல்லவா, நான் எல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்றார். இதை கேட்டதும் என் காலடி மண் சரிந்தது போல் இருந்தது. என் கைகள் இன்னும் அதிகமாக நடுங்கத் தொடங்கின. அவர் யாருடன் பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அவர் ஃபோனில் எதிர்முனையில் இருந்தவரை அம்மா என்று அழைத்தார். ஏனோ என் மனதில் திரும்ப திரும்ப ஒருவேளை அவர் என் மாமியாரிடம்தான் பேசுகிறாரோ என்ற எண்ணம் வந்து கொண்டே இருந்தது. அப்படியென்றால் இந்த நபர் யார்? அவர் ஏன் அவரை அம்மா என்று அழைக்கிறார்? என் கண் முன்னே ஒரு புதிய புதிர் உருவாகி இருந்தது. நான் நினைத்தால் கூட
இப்போது எந்த முடிவிற்கும் வர முடியாது. ஆனால் நான் நினைத்ததை விட இந்த விஷயத்தில் மிகப்பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டேன். அவருடைய முழு உரையாடலையும் என் மொபைலில் பதிவு செய்து கொண்டேன். ஏனென்றால் பின்னாளில் இந்த ரெக்கார்டிங் மிகப்பெரிய ஆதாரமாக மாறும் என்று எனக்கு தெரியும். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் ஃபோனை வைத்துவிட்டு மீண்டும் அறைக்குள் வந்தார். நர்ஸிடம் தாழ்ந்த குரலில் ஏதோ பேசினார். பிறகு இருவரும் சில நிமிடங்களில் அங்கிருந்து சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதும் அருகில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள நான் சிறிது நேரம் காத்திருந்தேன். தாழ்வாரம் மீண்டும் அமைதியானதும் நான் மெதுவாக திரைச்சீலைக்கு பின்னால் இருந்து வெளியே வந்தேன். என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் எனக்கே அந்த சத்தம் கேட்டது. நான் மெதுவாக ஜியாவின் படுக்கைக்கு அருகில் சென்று அவளது கையை என் கையில் எடுத்து மிகவும் தாழ்ந்த குரலில், ஜியா, நீ நான் சொல்வதை கேட்க முடிந்தால் எனக்கு ஏதேனும் சிக்னல் கொடு. நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன் என்றேன். சில நொடிகள் எந்த அசைவும் இல்லை. பிறகு திடீரென அவளது விரல்கள் மிகவும் லேசாக என் விரல்களை தொட்டு அசைந்ததை நான் உணர்ந்தேன். அந்த அசைவு எவ்வளவு சிறியதாக இருந்தது என்றால் நான் கவனமாக அவளது கையை பிடித்து அமர்ந்திருக்காவிட்டால் எனக்கு உணர்ந்திருக்கவே முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த சிறிய அசைவு ஒரு அற்புதத்தை விட குறையாதது. என் கண்களில் மகிழ்ச்சியும் வியப்பும் ஒரே நேரத்தில் வந்தன. ஜியாவிற்கு எல்லாம் கேட்கிறது என்பதில் எனக்கு இப்போது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. அவள் முற்றிலும் மயக்கத்தில் இல்லை. யாரோ அவளை வேண்டுமென்றே இந்த நிலையில் வைத்திருக்கிறார்கள். நான் அவளை பார்த்து மெதுவாக, நீ பயப்படாதே, நான் உன்னை இங்கிருந்து கண்டிப்பாக காப்பாற்றுவேன். உனக்கு இப்படி செய்தவன் யாராக இருந்தாலும் அவனது உண்மையை அனைவர் முன்னும் கொண்டு வருவேன் என்றேன். இதற்கு பிறகு நான் அவசரமாக அறையின் நாலாபுரமும் பார்வையை செலுத்தினேன். அப்போது படுக்கைக்கு அருகில் இருந்த ட்ராலி மீது என் பார்வை விழுந்தது. அங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு சிரிஞ்ச் வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பக்கத்திலேயே ஒரு சிறிய மருந்து பாட்டில் கிடந்தது. நான் கவனமாக அந்த பாட்டிலை எடுத்து அதன் மேல் எழுதப்பட்டிருந்த பெயரை படித்தேன். லேபிளில் பெரிய எழுத்துக்களில் ஹை டோஸ் ஹாஸ்பிட்டல் யூஸ் ஒன்லி என்று எழுதப்பட்டிருந்தது. இதை படித்ததும் என் மனதில் இருந்த சந்தேகம் மேலும் வலுப்பெற்றது. ஜியாவிற்கு சாதாரண மருந்து அல்ல, அவள் எப்போதும் மயக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதற்கான மருந்து கொடுக்கப்படுகிறது என்பது இப்போது எனக்கு புரிந்துவிட்டது. நான் உடனே சுற்றிலும் பார்த்தேன், யாராவது என்னை பார்க்கிறார்களா என்று. அறையில் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதும் அந்த சிறிய பாட்டிலை அமைதியாக என் பையில் வைத்து கொண்டேன். ஏனென்றால் பின்னாளில் இதுவும் ஒரு பெரிய ஆதாரமாக மாறக்கூடும் என்று எனக்கு தோன்றியது. நான் பையை பூட்டிவிட்டு மிகவும் சாதாரணமாக இருக்க முயற்சி செய்து மெதுவாக கதவை நோக்கி நகரத் தொடங்கினேன். அப்போது திடீரென வெளியே யாரோ நிற்பது போலவும் கதவின் சிறிய இடுக்கின் வழியாக என்னை பார்ப்பது போலவும் எனக்கு உணர்வு ஏற்பட்டது. என் காலடிகள் அங்கேயே நின்றுவிட்டன. என் உடலில் மீண்டும் நடுக்கம் பரவியது. நான் சில நொடிகள் அசையாமல் நின்றேன். பிறகு மெதுவாக கதவை பார்த்தேன். ஆனால் அங்கே யாரும் தெளிவாக தெரியவில்லை. ஆனாலும் யாரோ என் ஒவ்வொரு அசைவையும் கவனித்து கொண்டிருப்பது போல எனக்கு திரும்ப திரும்ப தோன்றியது. நான் இன்னும் அதிக நேரம் இங்கே தங்கினால் மாட்டிக்கொள்வேன் என்று எனக்கு புரிந்தது. அதனால் நான் எந்த அவசரமும் காட்டாமல் மிகவும் சாதாரண முறையில் கதவை திறந்து நாத்தனாரை பார்த்துவிட்டு திரும்புவது போலவே வெளியே வந்தேன். ஆனால் இப்போது என் பையில் அந்த பாட்டில் இருந்தது. என் மொபைலில் அந்த ரெக்கார்டிங் இருந்தது. என் இதயத்தில் இந்த சதியின் உண்மை விரைவில் வெளிவரும் என்ற நம்பிக்கையும் இருந்தது. அன்று இரவு வீட்டிற்கு திரும்பிய பிறகும் நான் முற்றிலும் கவலையில் இருந்தேன். ஜியாவிற்கு என்னதான் நடக்கிறது என்ற ஒரே எண்ணம்தான் என் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. என் மொபைலில் அந்த நபரின் முழு ரெக்கார்டிங் இருந்தது. என் பையில் அந்த மருந்து பாட்டிலும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. ஜியாவின் கையில் ஏற்பட்ட லேசான அசைவையும் என் கண்ணால் உணர்ந்திருந்தேன். இது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய சதி நடக்கிறது என்பதில்
எனக்கு இப்போது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. உடனடியாக காவல் நிலையத்திற்கு சென்று அனைத்து விஷயங்களையும் சொல்லிவிட வேண்டும் என்று சில நிமிடங்கள் என் மனதில் தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே நான் என்னை நிறுத்தி கொண்டேன். ஏனென்றால் நேரடியாக யாரையும் குற்றம் சாட்டும் அளவிற்கு என்னிடம் போதுமான ஆதாரங்கள் இல்லை. 2 வருடங்களாக ஒருவரை பலவந்தமாக கோமா போன்ற நிலையில் வைக்கும் அளவுக்கு எதிராளிகள் சாமர்த்தியசாலிகளாக இருந்தால் ஆதாரங்களை அளிப்பதற்கும் அவர்கள் தயங்க மாட்டார்கள். அவசரப்படுவதுதான் மிகப்பெரிய தவறாக இருக்கும் என்று மனதிற்குள் தீர்மானித்தேன். முதலில் இந்த விஷயத்தின் ஒவ்வொரு அடுக்கையும் அவிழ்க்க வேண்டும். சிறிய மற்றும் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். வலுவான ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் நான் ஏதேனும் பெரிய முடிவை எடுக்க வேண்டும். இதை யோசித்து கொண்டு நான் அடுத்த நாளிலிருந்து வீட்டில் முன்பை போலவே சாதாரணமாக இருக்கத் தொடங்கினேன். நான் அனைவரிடமும் சிரித்து பேசினேன். என் மாமியாரிடம் முன்பை போலவே மரியாதையாக நடந்து கொண்டேன். தேவிடமும் முற்றிலும் சாதாரணமாக நடந்து கொண்டேன். இதனால் என் மனதில் ஓடும் எண்ணங்கள் பற்றி யாருக்கும் சிறு சந்தேகம் கூட வரவில்லை. நான் உண்மையின் மிக அருகில் வந்துவிட்டேன் என்பது யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தேன். ஆனால் வெளியில் இருந்து சிரிக்கும் நான் உள்ளுக்குள் ஒவ்வொரு கணமும் விழிப்புடன் இருக்கத் தொடங்கினேன். இப்போது வீட்டின் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் கவனிக்கத் தொடங்கினேன். யார் யாருடன் எப்போது பேசுகிறார்கள், யார் எப்போது மருத்துவமனைக்கு செல்கிறார்கள், யாருக்கு ஃபோன் வருகிறது, யார் எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறார்கள் என்று அனைத்தையும் அமைதியாக கவனிக்கத் தொடங்கினேன். ஏனென்றால் இந்த சதியின் உண்மை இத்தகைய சிறிய விஷயங்களில்தான் மறைந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. என் சொந்த குடும்பமும் இப்போது இந்த உலகில் இல்லை. நான் என் பெற்றோருக்கு ஒரே மகள். நான் மிகவும் சிறியவளாக இருந்தபோதே என் அம்மா இறந்துவிட்டார். எனக்கு திருமணமான சில நாட்களிலேயே என் அப்பாவும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அவர் சென்ற பிறகு நான் முற்றிலும் தனியாகிவிட்டேன். அதனால் என் பிரச்சனையை வெளிப்படையாக சொல்லி ஆலோசிக்க இப்போது என் பக்கத்தில் யாரும் இல்லை. ஆனால் அப்போதுதான் அப்பாவின் மிக பழைய நண்பர் அமித் அங்கிளின் ஞாபகம் வந்தது. சிறு வயதிலிருந்தே அவர் எங்கள் வீட்டிற்கு வந்து செல்வதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். அப்பா அவரை மிகவும் நம்பினார். அமித் அங்கிள் தொழிலால் ஒரு அனுபவம் வாய்ந்த குற்றவியல் வழக்கறிஞர். அவர் தன் வாழ்க்கையில் பல பெரிய மற்றும் கடினமான வழக்குகளை நடத்தியிருந்தார். வலுவான ஆதாரம் இல்லாமல் எந்த முடிவும் எடுக்காத வழக்கறிஞர் என்ற பெயர் அவருக்கு இருந்தது. இந்த நேரத்தில் எனக்கு சரியான உதவி செய்ய முடியும் என்றால் அது அவரால் மட்டுமே முடியும் என்று எனக்கு தோன்றியது. அடுத்த நாளிலேயே யாரிடமும் சொல்லாமல் அவரை சந்திக்க முடிவெடுத்தேன். நான் நேரடியாக அவருடைய அலுவலகத்திற்கு சென்றேன். அவர் என்னை பார்த்ததுமே அடையாளம் கண்டுகொண்டு அன்போடு உட்கார சொன்னார். பிறகு, மகளே, எல்லாம் சௌக்கியம்தானே? நீ திடீரென இங்கே என்று கேட்டார். நான் அவர் முன் அமர்ந்ததும் என்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்தேன். ஆனால் என் மனதில் தேங்கியிருந்த பயமும் அமைதியின்மையும் இனி நீண்ட நேரம் நிற்கவில்லை. நான் ஆரம்பம் முதல் கடைசி வரை அனைத்து விஷயங்களையும் விரிவாக அவரிடம் கூறினேன். என் நாத்தனார் ஜியா கடந்த 2 வருடங்களாக கோமாவில் இருக்கிறாள் என்றும் அவளது சிகிச்சையில் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே சந்தேகம் இருந்தது என்றும் கூறினேன். பிறகு நான் மருத்துவமனையில் ஒளிந்திருந்த அந்த இரவில் நடந்த சம்பவங்களை கூறினேன். ஒரு நபர் வந்து நர்ஸிடம் ஜியாவிற்கு அதிக டோஸ் கொடுக்கும்படி கூறியதையும், பிறகு அவர் ஃபோனில் யாரையோ அம்மா என்று அழைத்து ஜியாவிற்கு மீண்டும் மயக்கம் வருவதற்காக கூடுதல் மருந்து கொடுக்க சொன்னதாக பேசியதையும் கூறினேன். அவருடைய உரையாடல் முழுவதையும் என் மொபைலில் பதிவு செய்திருந்ததையும் அறையில் கிடைத்த மருந்து பாட்டிலையும் அவரிடம் கூறினேன். பையில் இருந்து அந்த பாட்டிலை எடுத்து அமித் அங்கிளின் முன் வைத்தேன். பிறகு என் மொபைலை எடுத்து அந்த முழு ரெக்கார்டிங்கையும் அவருக்கு கேட்க செய்தேன். ரெக்கார்டிங்கை கேட்கும்போது அவருடைய முகபாவனைகள் மாறிக்கொண்டே இருந்தன. அவர் நடுவில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ரெக்கார்டிங் முடிந்த பிறகு அவர் நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. அவர் தன் நாற்காலியில் அமர்ந்து ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார்.
பிறகு என்னை பார்த்து மிகவும் தீவிரமான குரலில், அவனி, நீ சொல்வது உண்மை என்றால் விஷயம் மிகவும் பெரியது. ஆனால் வெறும் சந்தேகத்தின் அடிப்படையில் காவல் நிலையத்திற்கு செல்வது சரியாக இருக்காது. ஏனென்றால் எதிராளிகள் நீ தவறாக புரிந்து கொண்டாய் என்று எளிதாக சொல்லிவிட முடியும் என்றார். அவர் அந்த பாட்டிலை கையில் எடுத்து கவனமாக பார்த்துவிட்டு, முதலில் இதை மிகவும் பத்திரமாக வை. இதை யாருக்கும் காட்டாதே. உன் மொபைல் ரெக்கார்டிங்கை ஒன்றுக்கும் மேற்பட்ட நகல்கள் எடுத்து வைத்துக்கொள். ஃபோன் பழுதானாலோ அல்லது யாராவது அதை அழிக்க முயன்றாலோ ஆதாரங்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்றார். பிறகு அவர் ஒரு டைரியை என்னிடம் நீட்டி, இன்றிலிருந்து நீ எதை பார்க்கிறாயோ, எதை கேட்கிறாயோ, எதை உணர்கிறாயோ அதை தேதி மற்றும் நேரத்துடன் இதில் எழுதி கொண்டே இரு. யார் எப்போது மருத்துவமனைக்கு வந்தார்கள், யார் என்ன சொன்னார்கள், எந்த நேரத்தில் எந்த மருந்து கொடுக்கப்பட்டது, யார் யாரை சந்தித்தார்கள் என்று ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் எழுது. ஏனென்றால் பல நேரங்களில் நீதிமன்றத்தில் சிறிய விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஆதாரமாக மாறிவிடும் என்றார். பிறகு என்னை பார்த்து, மிக முக்கியமான விஷயம், இப்போது யாரையும் நம்பாதே. உனக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கிறது என்று யாரிடமும் சொல்லாதே. ஏனென்றால் உண்மையிலேயே ஏதேனும் சதி நடந்து கொண்டிருந்தால் உன்னை பற்றி தெரிந்ததும் அவர்கள் தங்கள் ஆதாரங்களை அழிக்க முயல்வார்கள். அதனால் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள். உன் பாதுகாப்பிலும் முழு கவனம் செலுத்து என்றார். நான் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டேன். பிறகு அவர், நம்மிடம் வலுவான ஆதாரங்கள் வரும் வரை எந்த அவசரமும் படாதே. ஆனால் எப்போதாவது உன் உயிருக்கு ஆபத்து என்று தோன்றினால் ஒரு நொடி கூட யோசிக்காமல் எனக்கு உடனே ஃபோன் செய். ஏனென்றால் இது வெறும் உன் நாத்தனார் விஷயம் மட்டுமல்ல, இந்த கதையின் பின்னால் வெளிக்கொண்டு வர வேண்டிய ஏதோ ஒரு பெரிய உண்மை மறைந்திருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு எனக்குள் ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. இப்போது நான் தனியாக இல்லை. சட்டத்தின் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அறிந்த, எனக்கு சரியான வழியை காட்டக்கூடிய ஒரு மனிதர் என்னுடன் இருந்தார். அங்கிருந்து வெளியேறிய போது இப்போது மிகவும் கவனமாக ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே என் மனதில் இருந்தது. ஏனென்றால் இந்த போராட்டம் ஜியாவை காப்பாற்றுவது மட்டுமல்ல, கடந்த 2 வருடங்களாக அவளை வேண்டுமென்றே இந்த நிலையில் வைத்திருக்கும் அந்த நபரின் முகத்திரையை கிழிப்பதுதான் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை வந்துவிட்டது. வீட்டிற்கு திரும்பிய பிறகும் ஜியாவிற்கு ஏன் இப்படி செய்யப்படுகிறது, அவளது சிகிச்சையில் ஏன் வேண்டுமென்றே இவ்வளவு அலட்சியம் காட்டப்படுகிறது என்ற ஒரே எண்ணம்தான் என் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த நாளிலேயே நான் மீண்டும் ஜியாவை பார்க்கும் நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்றேன். ஆனால் இந்த முறை என் நோக்கம் அவளை பார்ப்பது மட்டுமல்ல, அங்கிருக்கும் மருத்துவர்கள், நர்ஸ்கள் மற்றும் கம்பவுண்டர்களிடம் பேசி அவளது சிகிச்சையில் இதுவரை ஏன் குறைபாடு வைக்கப்படுகிறது, திரைக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதுதான். நான் ஒவ்வொருவரிடமும் சாதாரணமாக பேசத் தொடங்கினேன். நர்ஸிடம் ஜியாவின் உடம்பில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று கேட்டால் எல்லாம் முன்பை போலத்தான் இருக்கிறது என்பார். மருத்துவர், நோயாளியின் நிலைமை தீவிரமாக உள்ளது, அதனால் சிகிச்சைக்கு நேரமாகும் என்பார். ஆனால் அவர்களுடைய பதில்களில் உண்மை குறைவாகவும் தப்பிக்கும் முயற்சி அதிகமாகவும் இருப்பது எனக்கு தெரிந்தது. இப்படி நேரடியாக கேள்விகள் கேட்பது சரியாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டேன். ஏனென்றால் என் மாமியார் வாரந்தோறும் மருத்துவமனைக்கு வருகிறார், மருத்துவர்களை சந்திக்கிறார். ஊழியர்கள் அனைவருக்கும் அவரை நன்றாக தெரியும். நான் அதிகமாக விசாரித்தால் அந்த விஷயம் உடனே என் மாமியாரை சென்றடையக்கூடும். அதனால் நேர்மையான, பயமில்லாமல் உண்மையை கூறக்கூடிய ஒருவரின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஆனால் அன்று எனக்கு மருத்துவமனையிலிருந்து பெரிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. நான் அமைதியாக வீட்டிற்கு திரும்பினேன். நான் வீட்டிற்குள் சென்றதும் தேவும் என் மாமியாரும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தேன். என்னை பார்த்ததும் என் மாமியார் புன்னகையுடன், அட மருமகளே, வந்துவிட்டாயா? நல்லது.
நாங்கள் இருவருமே உனக்காகத்தான் காத்திருந்தோம். வா, உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடலாம் என்றார். பிறகு என்னிடம் எங்கே சென்றிருந்தாய் என்று கேட்டார். நான் மிகவும் சாதாரண குரலில் ஒன்றுமில்லை, ஜியாவை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றிருந்தேன் என்றேன். என் பேச்சை கேட்டதும் அவர் சரி வா, சேர்ந்து சாப்பிடலாம் என்றார். அவர் முகத்தில் அதே பழைய சிரிப்பு இருந்தது. ஆனால் இப்போது அவருடைய ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாலும் ஏதோ ஒரு ரகசியம் மறைந்திருப்பது போல் எனக்கு தோன்றியது. நாங்கள் மூவரும் சேர்ந்து சாப்பிட்டோம். நேரம் முழுவதும் நான் முற்றிலும் சாதாரணமாக நடந்து கொண்டேன். இதனால் என் மனதில் ஓடும் எண்ணங்கள் பற்றி யாருக்கும் சிறு சந்தேகம் கூட வரவில்லை. இரவில் சாப்பிட்ட பிறகு நாங்கள் அவரவர் அறைகளுக்கு சென்றோம். நான் படுக்கையில் படுத்திருந்தேன். ஆனால் என் கண்களில் தூக்கமே இல்லை. இப்போது தேவிடம் அனைத்து உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டும் என்று திரும்ப திரும்ப யோசித்தேன். அவர் என் கணவர். அவருக்கு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள உரிமை இருந்தது. ஆனால் அடுத்த கணமே அவர் என் பேச்சை நம்பாவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் எனக்குள் வந்தது. அவர் தன் தாயிடம் சென்று எல்லாவற்றையும் சொல்லிவிட்டால் எதிராளிகள் இன்னும் எச்சரிக்கையாகி விடுவார்கள். நீண்ட நேரம் யோசித்த பிறகு காலை விடிந்ததும் தேவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவது என்று முடிவெடுத்தேன். இனி தாமதிப்பது சரியாக இருக்காது. ஆனால் விதி வேறு ஏதோ ஒன்றை நினைத்திருந்தது போலிருக்கிறது. அந்த இரவுதான் தேவின் வாழ்க்கையின் கடைசி இரவு என்பது எனக்கு எப்படி தெரியும்? காலை நான் கண் விழித்த போது எல்லாம் சாதாரணமாகவே இருந்தது. தேவ் தயாராகி பாத்ரூம் சென்றார். நான் சமையலறையில் அவருக்கு டீ போட்டு கொண்டிருந்தேன். அப்போது திடீரென ஏதோ ஒரு பொருள் பலமாக கீழே விழும் சத்தம் கேட்டது. நான் ஓடி வந்து பார்த்தபோது தேவ் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்ததும் தரையில் விழுந்து கிடந்தார். அவருடைய முகம் முற்றிலும் வெளுத்து போய் இருந்தது. நான் உரக்க அழத் தொடங்கினேன். என் மாமியாரும் ஓடி வந்தார். நாங்கள் இருவரும் அவரை தூக்க முயற்சி செய்தோம். ஆனால் அவர் முற்றிலும் நினைவிழந்திருந்தார். நான் உடனே ஆம்புலன்ஸை அழைத்தேன். நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். மருத்துவர்கள் அவரை உடனே எமர்ஜென்சி வார்டிற்கு அழைத்து சென்றார்கள். நான் வெளியே நின்று இறைவன் முன் ஒரே ஒரு பிரார்த்தனைதான் செய்து கொண்டிருந்தேன், எப்படியாவது தேவ் குணமாக வேண்டும் என்று. ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து மிகவும் துக்ககரமான குரலில், நாங்கள் வருந்துகிறோம், ஆனால் மாரடைப்பு மிகவும் தீவிரமாக இருந்தது, எங்களால் அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றார். இதை கேட்டதும் என் முழு உலகமுமே அழிந்துவிட்டது போல் இருந்தது. என் காலடி மண் சரிந்தது. எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் அங்கேயே தரையில் அமர்ந்து கதறி அழுதேன். சில நிமிடங்களுக்கு முன்பு என் கண்முன்னே இருந்த மனிதர் இப்போது இந்த உலகத்திலேயே இல்லை என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு தேவின் இறுதி சடங்குகள் முடிந்தன. முழு குடும்பமும் சோகத்தில் மூழ்கியது. நானும் பல நாட்கள் ஆழ்ந்த அதிர்ச்சியில் இருந்தேன். ஆனால் மெல்ல மெல்ல என்னை சமாளித்து கொண்டேன். ஏனென்றால் நான் உடைந்து போனால் ஜியாவிற்கு நடந்த உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது என்று எனக்கு தோன்றியது. நான் என் மாமியாரை முன்பை விட அதிகமாக கவனிக்கத் தொடங்கினேன். அவர் ஃபோனில் மிகவும் தாழ்ந்த குரலில் யாருடனோ பேசுவதை பலமுறை பார்த்தேன். ஆனால் நான் அருகில் சென்றதும் உடனே ஃபோனை வைத்து விடுவார். அவர் யாரிடம் இவ்வளவு ரகசியமாக பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு நாள் என் மாமியார் ஏதோ வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றார். இதுதான் சரியான வாய்ப்பு என்று எனக்கு தோன்றியது. அவர் வீட்டில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியதும் நான் வீடு முழுவதையும் சோதனையிடத் தொடங்கினேன். முதலில் ஹாலை பார்த்தேன், பிறகு ஸ்டோர் ரூம், பிறகு மற்ற அறைகளை பார்த்தேன். ஆனால் எனக்கு எங்குமே எதுவும் கிடைக்கவில்லை. இறுதியாக அவருடைய பீரோவை அடைந்தேன். நான் மெதுவாக பீரோவை திறந்தபோது மேல் தட்டில் ஒரு சிறிய மெடிக்கல் பாக்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. நான் அதை கவனமாக கீழே இறக்கினேன். அதற்குள் பல வகையான மருந்துகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. அப்போது என் பார்வை ஒரு சிறிய பாட்டில் மீது விழுந்தது. அதில் பெரிய எழுத்துக்களில் இதய நோய் மருந்து என்று எழுதப்பட்டிருந்தது.
மருத்துவரின் ஆலோசனை மற்றும் கண்காணிப்பில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று கீழே சிவப்பு நிறத்தில் எச்சரிக்கையும் எழுதப்பட்டிருந்தது. இந்த மருந்தை நிபுணத்துவ மருத்துவரின் கண்காணிப்பில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இதை படித்ததும் என் மனதில் இருந்த பதற்றம் மேலும் அதிகரித்தது. என் மாமியார் ஏன் இப்படிப்பட்ட மருந்தை தன் அறையில் ஒளித்து வைத்திருக்கிறார் என்று எனக்கு புரியவே இல்லை. நான் அந்த பாட்டிலை கவனமாக பார்த்தேன். பிறகு எந்த பொருளையும் நகர்த்தாமல் மீண்டும் அதே இடத்தில் வைத்தேன். ஆனால் அதற்கு முன் என் மொபைலில் அதை ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். தேவைப்படும் போது அது எனக்கு உதவும் என்பதற்காக. அந்த கணத்தில் இந்த வீட்டில் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருக்கிறது என்பதில் எனக்கு முதன்முறையாக முழு நம்பிக்கை வந்தது. ஜியாவிற்கு நடந்ததற்கும் இந்த மருந்திற்கும் கூட தொடர்பு இருக்கலாம் என்று தோன்றியது. நான் உடனே அமித் அங்கிளிடம் சென்று அனைத்து விஷயங்களையும் கூறினேன். அவர் நான் சொன்னதை மிகவும் கவனமாக கேட்டார். பிறகு நாம் உண்மையை அடைய வேண்டும் என்றால் இந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். அவர் அதே மருந்தின் மாதிரியை சட்டப்பூர்வமாக ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பினார். சில நாட்களுக்கு பிறகு அறிக்கை வந்தது. நான் அவருடைய அலுவலகத்திற்கு சென்றதும் அவர் எதுவும் பேசாமல் அந்த அறிக்கையை என் முன் வைத்தார். அவருடைய முகத்தின் தீவிரத்தை பார்த்தே என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவர் என்னை பார்த்து, அவனி, இந்த அறிக்கை உன் சந்தேகத்தை இன்னும் வலுப்படுத்தி இருக்கிறது. இந்த பாட்டிலில் இருக்கும் பொருள் சாதாரண மருந்து அல்ல. ஆய்வக அறிக்கையின்படி இதை தவறான முறையில் பயன்படுத்தினால் இது எந்த ஒரு மனிதனின் இதயத்திலும் மிகவும் மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் என்றார். என் கண்கள் அகல விரிந்தன. நான் நடுங்கும் குரலில், அப்படியானால் தேவின் மரணமும் வெறும் விபத்து இல்லையா என்று கேட்டேன். அமித் அங்கள் பெருமூச்சு விட்டுக்கொண்டே, இறுதி முடிவை நீதிமன்றம்தான் எடுக்கும். ஆனால் இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் ஆதாரங்களை பார்த்தால் தேவின் மரணம் முற்றிலும் இயற்கையானது போல் தெரியவில்லை. ஜியா 2 வருடங்களாக கோமாவில் இருப்பதும் வெறும் தற்செயல் போல் தெரியவில்லை என்றார். என் கையில் இருந்து அறிக்கை கீழே விழுந்தது. என் கண்களுக்கு முன்னால் என் மாமியாரின் முகம் திரும்ப திரும்ப வந்து போனது. இதுவரை நான் என் கற்பனை என்று நினைத்த விஷயம் மெல்ல மெல்ல உண்மையாக மாறத் தொடங்கியது. அமித் அங்கிள் என்னை பார்த்து, அடுத்த கட்ட விசாரணையிலும் இதே விஷயங்கள் வெளிவந்தால் சந்தேகத்திற்குரிய பெரிய நபர் உன் மாமியார்தான். அவர் ஜியா மற்றும் தேவ் இருவரையுமே தன் வழியில் இருந்து அகற்ற விரும்பியதாக தெரிகிறது. ஆனால் இப்போது நாம் உணர்ச்சிவசப்பட்டு எந்த அடியும் எடுத்து வைக்கக்கூடாது. நீதிமன்றத்திலும் மறுக்க முடியாத ஆதாரங்களை நாம் திரட்ட வேண்டும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. நான் என் குடும்பம் என்று நினைத்த வீட்டின் சுவர்களுக்கு பின்னால் ஒரு பயங்கரமான உண்மை மறைந்திருந்து என் வாழ்க்கையையே மாற்றிவிட்டது என்பது இப்போது எனக்கு புரிந்தது. ஆனால் அதே கணத்தில் எனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, என் மாமியாரின் உண்மையை அனைவர் முன்னும் கொண்டு வருவேன். தேவ் மற்றும் ஜியா இருவருக்கும் இழைக்கப்பட்ட அநீதியை வீணாக விடமாட்டேன் என்று மனதிற்குள் முடிவெடுத்தேன். பிறகு அடுத்த நாள் நான் வழக்கம்போல் ஜியாவை பார்க்கும் நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்றேன். ஆனால் இந்த முறை என் நோக்கம் அவளை பார்ப்பது மட்டுமல்ல. நான் முன்பைப் போலவே அவள் அருகே சிறிது நேரம் அமர்ந்தேன். அவளது தலையை கோதி, இந்த நிலையில் இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்று மனதிற்குள் அவளுக்கு நம்பிக்கை அளித்தேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் மருத்துவமனையின் உணவகத்தில் சென்று அமர்ந்தேன். அங்கே அமர்ந்து பயமில்லாமல் உண்மையை கூறக்கூடிய யார் எனக்கு கிடைப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது என் பார்வை ஒரு நர்ஸ் மீது விழுந்தது. நான் அவரை இதற்கு முன்பும் பலமுறை ஜியாவின் அறையில் பார்த்திருக்கிறேன். அவர் டியூட்டியில் இருக்கும்போதெல்லாம் ஜியாவை மற்றவர்களை விட அதிகமாக கவனித்துக் கொள்வார். அவர் முகத்தில் மனித நேயம் தெளிவாக தெரிந்தது. நான் நம்பக்கூடிய நபர் இவர்தான் என்று எனக்கு முதன் முறையாக தோன்றியது. நான் மெதுவாக அவரிடம் சென்று புன்னகையுடன், உங்களுக்கு சிறிது நேரம் இருந்தால் நான் உங்களிடம் கொஞ்சம் பேச வேண்டும் என்றேன். அவர் முதலில் சுற்றிலும் பார்த்தார்.
பிறகு என்னுடன் உணவகத்தின் ஒரு மூலையில் வந்து அமர்ந்தார். நான் அவரிடம், நீங்கள் இங்கே எவ்வளவு காலமாக வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் மெதுவாக, மேடம், நான் இங்கே வேலைக்கு சேர்ந்து சில மாதங்களே ஆகின்றன என்றார். நான் மீண்டும் அவரிடம், நீங்கள் எப்போதாவது ஜியாவிடம் ஏதேனும் அசைவை பார்த்திருக்கிறீர்களா? அவள் ஏதேனும் உணர்கிறாளா என்று கேட்டேன். அந்த நர்ஸ் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். என்னிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசிப்பது போல. பிறகு அவர் மிகவும் தாழ்ந்த குரலில், மேடம், நான் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் தயவு செய்து என் பெயரை யார் முன்னும் சொல்லாதீர்கள். நான் உங்களிடம் ஏதோ சொன்னது மருத்துவமனை நிர்வாகத்திற்கு தெரிந்தால் என் வேலை போய்விடும் என்றார். நான் அவருடைய பேச்சை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று உறுதியளித்தேன். அப்போது அவர், நான் 1-2 முறை ஜியாவின் கைகளில் லேசான அசைவை பார்த்திருக்கிறேன். அவளது இமைகளிலும் லேசான மாற்றத்தை பார்த்தேன். ஆனால் நான் இதை பற்றி மருத்துவரிடம் பேச முயன்ற போதெல்லாம் அவர் என்னை அமைதியாக இருக்கும்படி சொல்லிவிட்டார். மேலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அவளது அம்மா மருத்துவமனைக்கு வரும்போதெல்லாம் இந்த பெண்ணை மயக்கத்திலேயே வையுங்கள். இவளது சிகிச்சையில் அதிக கவனம் செலுத்த தேவையில்லை. எப்படி போகிறதோ அப்படியே போகட்டும் என்றுதான் மருத்துவரிடம் கூறுவார் என்றார். இதை கேட்டதும் என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. என் சந்தேகம் இப்போது இன்னும் வலுப்பெற்றது. நான் அவரிடம், உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் தலையசைத்து, ஆம் மேடம், நான் இதை என் கண்ணால் பார்த்தேன், காதால் கேட்டேன். ஆனால் இதற்கு மேல் என்னால் எதுவும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் என் வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு அவசரமாக அங்கிருந்து சென்று விட்டார். நான் நீண்ட நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன். இப்போது என் முன் மற்றொரு பெரிய உண்மை வந்திருந்தது. அன்று மாலையே நான் நேரடியாக அமித் அங்கிளிடம் சென்று நர்ஸ் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கூறினேன். நான் சொன்ன முழு கதையையும் கேட்ட பிறகு அமித் அங்கிள் சிறிது நேரம் யோசித்தார். பிறகு திடீரென அவர் முகத்தில் லேசான புன்னகை வந்து, அவனி, இப்போது நம்மிடம் ஒரு வழி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் மிக பழமையான நண்பர் டாக்டர் ஆரவ் இருக்கிறார். அவர் இந்த நகரத்தின் அனுபவம் வாய்ந்த நரம்பியல் நிபுணர். கடந்த பல வருடங்களாக கோமா மற்றும் மூளை தொடர்பான தீவிர நோய்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார். நான் அவருடன் பல வழக்குகளில் பணியாற்றி இருக்கிறேன். நாம் ஜியாவை ஒருமுறை அவரிடம் காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுவரை அவளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். நான் இப்போதே அவரிடம் பேசுகிறேன். அவர் சம்மதித்தால் யாருக்கும் சந்தேகம் வராமல் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வோம் என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் எனக்குள் மீண்டும் நம்பிக்கை மலர்ந்தது. அடுத்த நாளிலேயே அமித் அங்கிள் டாக்டர் ஆரவை தன்னுடன் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு வந்தார். நான் ஏற்கனவே ஜியாவின் அறைக்கு வெளியே அவர்களுக்காக காத்திருந்தேன். அன்று அதிர்ஷ்டமும் எங்கள் பக்கமே இருந்தது. ஏனென்றால் நாங்கள் சென்ற நேரத்தில் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவர் வெளியே சென்றிருந்தார். கம்பவுண்டரும் அங்கே இல்லை. டியூட்டியில் அந்த நம்பிக்கையான நர்ஸ் மட்டுமே இருந்தார். அவர் எங்களுக்கு உதவி செய்து யாருக்கும் தெரியாமல் டாக்டரை ஜியாவின் அறைக்கு அழைத்து சென்றார். டாக்டர் ஆரவ் அறைக்குள் சென்று முதலில் கடந்த 2 வருடங்களின் அனைத்து மருத்துவ ஃபைல்களையும் கவனமாக படிக்கத் தொடங்கினார். அவர் ஒவ்வொரு அறிக்கையையும் பரிசோதனையையும் மருந்தையும் கவனமாக பார்த்தார். பிறகு ஜியாவின் கண்மணிகளின் எதிர்வினையை சோதித்தார். அவளது கைகால் அசைவுகளை பார்த்தார். உடலின் ரிஃப்ளெக்ஸை சோதித்து எந்திரங்களில் ஓடும் அனைத்து அளவீடுகளையும் கவனமாக பார்த்தார். அதற்கு பிறகு நர்ஸிடம் கடந்த பல மாதங்களின் மருந்து பதிவேட்டை கேட்டு வாங்கி மருத்துவர்கள் எழுதிய குறிப்புகளையும் படித்தார். அவருக்கு சில விஷயங்கள் ஆரம்பத்திலிருந்தே விசித்திரமாக தெரிந்தன. ஜியாவின் தற்போதைய நிலையை சரியாக தெரிந்து கொள்வதற்காக அவர் உடனே சில புதிய நரம்பியல் பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன்களை செய்ய பரிந்துரைத்தார். சுமார் 1 மணி நேரம் அவர் தொடர்ந்து ஜியாவை சோதித்தார். நானும் அமிதங்களும் அறையின் வெளியே நின்று ஆர்வத்துடன் காத்திருந்தோம். இறுதியாக அறையின் கதவு திறக்கப்பட்டு டாக்டர் ஆரவ் வெளியே வந்தார். இந்த முறை அவர் முகத்தில்
முன்பிருந்த தீவிரத்தன்மை இல்லை. லேசான நம்பிக்கை தெரிந்தது. அவர் என்னை பார்த்து, அவனி, நான் ஜியாவை முழுமையாக சோதித்து விட்டேன். நான் உனக்கு பொய் நம்பிக்கை தர விரும்பவில்லை. ஆனால் என் அபிப்பிராயப்படி இன்னும் நம்பிக்கை பாக்கி இருக்கிறது. அவளது பரிசோதனையில் அவளது மூளை முற்றிலும் செயலிழக்கவில்லை என்பதை காட்டும் பல அறிகுறிகள் எனக்கு கிடைத்துள்ளன. இனிமேல் அவளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்பட்டால், தேவையில்லாமல் அதிக மயக்கம் தரும் மருந்துகள் நிறுத்தப்பட்டால், அவளை தொடர்ந்து கண்காணித்து அறிக்கைக்கேற்ப சிகிச்சை அளித்தால் அவள் குணமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் உள்ளன என்றார். அவர் சொன்னதை கேட்டதும் என் உயிர் மீண்டு வந்தது போல் இருந்தது. நான் நடுங்கும் குரலில், டாக்டர், உண்மையிலேயே ஜியா ஒரு நாள் கண் திறப்பாளா என்று கேட்டேன். அவர் லேசான புன்னகையுடன், நம்பிக்கை எப்போதும் இருக்கும். இந்த வழக்கில் அந்த நம்பிக்கை இன்னும் முடியவில்லை. அவள் எத்தனை நாட்களில் குணமடைவாள் என்று என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நோயாளியை குணப்படுத்த முடியாது என்று கைவிட்டு விடுவது சரியான முடிவு அல்ல என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். சரியான முறையில் சிகிச்சை அளித்தால் குணமடைய நல்ல வாய்ப்புகள் உள்ளன என்றார். டாக்டரின் பேச்சை கேட்டதும் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. கடந்த 2 வருடங்களில் முதன்முறையாக ஒரு மருத்துவர் எங்களுக்கு விரக்தியை அல்ல, நம்பிக்கையை கொடுத்திருந்தார். இறைவன் ஜியாவின் வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு புதிய வழியை திறந்து வைத்திருக்கிறார் என்று அந்த கணத்தில் எனக்கு தோன்றியது. எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, என் மாமியார் என் வழியில் எத்தனை இடையூறுகளை உருவாக்கினாலும் சரி, இனி ஜியாவிற்கு சரியான சிகிச்சை அளித்தே தீருவேன். 2 வருடங்களாக அவளை இந்த நிலையில் வைத்திருந்தவனின் உண்மையையும் உலகிற்கு வெளிப்படுத்துவேன் என்று மனதிற்குள் முடிவெடுத்தேன். பிறகு நான் வீட்டிற்கு சென்றபோது என் மாமியார் ஏற்கனவே கேட்டில் நிற்பதையும் என் பொருட்கள் அனைத்தும் அவருக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ளதையும் பார்த்தேன். என் பைகள், சூட்கேஸ்கள் மற்றும் இதர பொருட்கள் வீட்டின் வெளியே வைக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்து நான் சில நொடிகள் அங்கேயே நின்றுவிட்டேன். என்ன நடக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. நான் அவரை நெருங்கியதும் அவர் கோபத்துடன் என்னை பார்த்து, இந்த வீட்டை விட்டு வெளியே போ. இனி இந்த வீட்டில் உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன் கணவன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான். இனி உன்னோடு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் இதயம் உடைந்தது. ஆனால் உண்மையை சொன்னால், என்னை சொந்தமாக நினைக்காத அந்த வீட்டில் வாழ எனக்கும் விருப்பமில்லை. ஆனாலும் என் முன் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை நான் எங்கே செல்வது என்பதுதான். என் பெற்றோர் ஏற்கனவே இறந்து விட்டார்கள். நான் தங்குவதற்கு சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை. சிறிது நேரம் என் பொருட்களுடன் வெளியே நின்றேன். பிறகு அமித் அங்கிளின் ஞாபகம் வந்தது. நான் என் பொருட்களுடன் நேரடியாக அவருடைய வீட்டிற்கே சென்றேன். அவர் என்னை அந்த நிலையில் பார்த்ததும் எந்த கேள்வியும் கேட்காமல் வீட்டிற்குள் அழைத்து, மகளே, எல்லாம் சரியாகும் வரை நீ இங்கேயே இரு. இந்த வீட்டை உன் சொந்த வீடாக நினைத்துக்கொள் என்றார். அவர் சொன்னதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் என் சொந்தங்களே என்னை கைவிட்ட நேரத்தில் அவர் எனக்கு ஆதரவாக இருந்தார். இரவு முழுவதும் என்னால் தூங்க முடியவில்லை. திரும்ப திரும்ப தேவின் பேச்சும் ஜியாவின் முகமும் என் கண்முன்னே வந்து போயின. அடுத்த நாள் காலையில் நான் மீண்டும் ஜியாவை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றேன். ஆனால் நான் உள்ளே செல்ல முயன்றபோது கேட்டில் நின்ற ஒரு நர்ஸ் என்னை தடுத்தார். அவர் மெதுவாக, மேடம், நீங்கள் உள்ளே செல்ல முடியாது என்றார். நான் ஏன் என்று கேட்டேன். அதற்கு அவர், உங்களை மருத்துவமனைக்குள் விடக்கூடாது என்று உங்கள் மாமியார் கண்டிப்பான உத்தரவிட்டுள்ளார். உங்களை உள்ளே விட்டால் என் வேலை போய்விடும் என்றார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு கடும் கோபம் வந்தது. என் நகங்கள் உள்ளங்கையில் குத்தும் அளவுக்கு என் கையை பலமாக மூடினேன். ஆனால் என்னை சமாளித்து கொண்டு ஒரு பெருமூச்சு விட்டு திரும்பினேன். அப்போது வழியில் திடீரென அதே நபர் என் முன் வந்து நின்றார். அன்று இரவு ஜியாவின் அறையில் நான் பார்த்த அதே நபர். நர்ஸிடம் ஜியாவிற்கு அதிக மருந்து கொடுக்க சொன்ன அதே நபர். அவர் என்னை பார்த்து சிரித்து கொண்டே, பெண்ணே, தேவையில்லாமல் மற்றவர் விஷயத்தில் தலையிடுவது நல்லதல்ல. உன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டால் உனக்கு நல்லது என்றார்.
நான் கோபத்துடன், நீ யார்? என்னிடம் ஏன் இதையெல்லாம் சொல்கிறாய் என்று கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்டே, உன் கணவனின் மரணத்தை மறந்துவிட்டாய் போலிருக்கிறது என்றார். அவர் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் என் அருகே வந்து, உன் மாமியார் தேவிற்கு புகட்டிய ஜூஸில் கலக்கப்பட்ட மருந்திற்கு பின்னால் என் கையும் இருந்தது. தேவைப்பட்டால் அதே வேலை மீண்டும் நடக்கும். அதனால் உன் உயிர் மீது ஆசை இருந்தால் இந்த விஷயத்தை விட்டு தள்ளியிரு என்றார். அவ்வளவுதான். அவர் அங்கிருந்து சென்று விட்டார். நான் அவரை பார்த்து கொண்டே நின்றேன். இந்த நபர் யார்? என் மாமியாருடன் இவருக்கு என்ன தொடர்பு என்ற ஆயிரக்கணக்கான கேள்விகள் என் மூளையில் ஓடின. தேவின் மரணம் விபத்து அல்ல என்பதில் எனக்கு இப்போது முழு நம்பிக்கை வந்துவிட்டது. இதன் பின்னால் பெரிய ரகசியம் மறைந்திருந்தது. நான் தாமதிக்காமல் நேரடியாக அமித் அங்கிளிடம் சென்று ஆரம்பம் முதல் கடைசி வரை அனைத்து விஷயங்களையும் கூறினேன். நான் சொன்ன முழு கதையையும் கேட்ட பிறகு அமித் அங்கிள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, அவனி மகளே, இனி அமைதியாக இருப்பதால் எதுவும் நடக்காது. நாம் இவர்களுக்கு எதிராக சட்ட போராட்டத்தை தொடங்க வேண்டும். ஆனால் எதிராளிகள் மிகவும் சாமர்த்தியசாலிகள் என்பதால் நாம் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்க வேண்டும் என்றார். அன்றே நாங்கள் அடுத்த கட்ட தயாரிப்புகளை தொடங்க முடிவெடுத்தோம். ஆனால் என் மாமியார் இதை முன்பே யூகித்திருந்தார் போலிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் ஏதேனும் செய்வதற்கு முன்பே 2 நாட்களுக்கு பிறகு என் பெயருக்கு ஒரு சட்டப்பூர்வ நோட்டீஸ் வந்தது. நான் அந்த கவரை திறந்ததும் என் கைகள் நடுங்கத் தொடங்கின. அதில் நான் என் மாமியார் சகுந்தலா மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவரை தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும் என் கணவர் தேவின் சொத்தில் பங்கு கேட்க அவரை வற்புறுத்துவதாகவும் எழுதப்பட்டிருந்தது. நான் அவரை மிரட்டுவதாகவும் பின்னாளில் அவருக்கு எதிராக பொய் கதைகளை கூறி அவரை அசிங்கப்படுத்துவதற்காகவே மருத்துவமனைக்கு சென்று ஜியாவை சந்திப்பதாகவும் எழுதப்பட்டிருந்தது. நான் இதையெல்லாம் நிறுத்தவில்லை என்றால் என் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் இழப்பீடு கேட்கப்படும் என்றும் நோட்டீஸில் கூறப்பட்டிருந்தது. நோட்டீஸை முழுமையாக படித்த பிறகு என் மூளை சில நொடிகள் ஸ்தம்பித்தது. ஆனால் அடுத்த கணமே இதெல்லாம் என்னை பயமுறுத்தி அமைதியாக்க செய்யும் முயற்சி என்பது எனக்கு புரிந்தது. நான் ஒரு நொடி கூட வீணடிக்காமல் அந்த நோட்டீஸை பையில் வைத்துக்கொண்டு நேரடியாக அமித் அங்கிளின் அலுவலகத்திற்கு செல்ல முடிவெடுத்தேன். ஏனென்றால் இந்த போராட்டத்திற்கு பயந்து பதிலளிக்கக்கூடாது. சட்டத்தின் துணையோடுதான் பதிலளிக்க வேண்டும் என்பதும் இனி எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்க மாட்டேன் என்பதும் எனக்கு தெரியும். நான் நேரடியாக அமித் அங்கிளின் அலுவலகத்திற்கு சென்று அந்த லீகல் நோட்டீஸை அவருக்கு படித்து காட்டினேன். அவர் நோட்டீஸை ஆரம்பம் முதல் கடைசி வரை கவனமாக படித்தார். பிறகு என்னை பார்த்து, அவனி, முதலில் நீ பயப்படாதே. எதிராளி பயந்து உண்மையை சொல்வதை நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே பல நேரங்களில் இப்படிப்பட்ட நோட்டீஸ்கள் அனுப்பப்படுகின்றன. இதன் பொருள் எதிராளி சரியானவர் என்பதல்ல. இப்போது நாமும் சட்டப்படி இதற்கு பதிலளிப்போம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், இனி நீ யோசிக்காமல் எந்த அடியும் எடுத்து வைக்கக்கூடாது. செய்வதையெல்லாம் ஆதாரத்துடன் செய்ய வேண்டும். உன்னிடம் இருக்கும் ரெக்கார்டிங், மருந்து அறிக்கை, உன் கண்ணால் பார்த்த விஷயங்கள் அனைத்தையும் பத்திரமாக வைத்துக்கொள். யாரிடமும் சண்டை போடாதே, யாரையும் மிரட்டாதே. பின்னாளில் உன் மீதே கேள்வி எழும்பும்படி தனியாக சென்று எந்த வேலையையும் செய்யாதே. உண்மை நம் பக்கம் இருந்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம் நீதிமன்றத்தில் அனைத்து விஷயங்களையும் ஆதாரத்துடன் வைப்போம் என்றார். அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்குள் மீண்டும் தைரியத்தை கொடுத்தன. அன்றே அமித் அங்கிள் நோட்டீஸிற்கான பதிலை தயார் செய்தார். சில நாட்களிலேயே வழக்கு நீதிமன்றத்தை அடைந்தது. இறுதியாக முதல் விசாரணை நடக்கும் நாளும் வந்தது. நான் அமித் அங்கிளுடன் நீதிமன்றத்திற்கு சென்றேன். மறுபுறம் என் மாமியார் தன் வழக்கறிஞருடன் நின்றிருந்தார். அவர் முகத்தில் பயமே இல்லை. மாறாக இன்றைக்கு தாமே வெற்றி பெறுவோம் என்ற முழு நம்பிக்கை இருப்பது போல் இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு நீதிபதி வந்து விசாரணை தொடங்கியது. முதலில் என்னை சாட்சியளிக்க அழைத்தார்கள்.
நான் சென்று நின்றேன். பிறகு என் மாமியாரின் வழக்கறிஞர் என்னிடம் கேள்வி கேட்கத் தொடங்கினார். உங்கள் கணவரின் சொத்தில் பங்கு பெறுவதற்காக உங்கள் மாமியார் மீது பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவது உண்மையா என்று கேட்டார். நான் இல்லை, அது முற்றிலும் பொய் என்று தெளிவாக கூறினேன். பிறகு அவர், குடும்பத்திற்கு அழுத்தம் தருவதற்காகவே நீங்கள் திரும்ப திரும்ப மருத்துவமனைக்கு சென்றீர்களா என்று கேட்டார். நான் இல்லை, நான் என் நாத்தனார் ஜியாவை பார்க்கவே சென்றேன். ஏனென்றால் அவளுக்கு சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அவளுக்கு சரியாக சிகிச்சை அளித்தால் அவள் குணமடையக்கூடும் என்றேன். அவர் மீண்டும், இதற்கு உங்களிடம் ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார். நான், இப்போது என்னிடம் சில ஆதாரங்கள் உள்ளன. சரியான நேரம் வரும்போது அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பேன் என்றேன். அதற்கு பிறகு நீதிபதி இரு தரப்பு பேச்சுக்களையும் கவனமாக கேட்டார். முதல் விசாரணையில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அடுத்த தேதி வழங்கப்பட்டது. ஆனால் என் பேச்சை கேட்ட பிறகு நீதிமன்றம் என்னை என் நாத்தனார் ஜியாவை பார்ப்பதை தடுக்க முடியாது என்று கூறியது. அதனால் மருத்துவமனைக்கு சென்று அவளை பார்க்க எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அடுத்த நாளிலேயே நான் ஜியாவை பார்க்க மருத்துவமனைக்கு சென்றேன். நான் அவள் அருகே அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். வழக்கம்போல் அவளது கையை என் கையில் எடுத்துக்கொண்டு, நீ தைரியத்தை இழக்காதே, நான் உன்னை இந்த நிலையில் இருந்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்றேன். அப்போது திடீரென என் மாமியார் வேகமாக அறைக்குள் வந்தார். என்னை பார்த்ததும் அவர் உரத்த குரலில் கத்தத் தொடங்கி, இந்த பெண் இங்கே என்ன செய்கிறாள்? நான் இவளது தாயாக இருந்து இத்தனை வருடங்களாக பராமரிக்கும் போது இவள் இங்கே வர என்ன அவசியம் என்றார். மருத்துவமனையில் இருக்கும் மற்றவர்களும் அங்கே வர வேண்டும் என்பதற்காகவே அவர் வேண்டுமென்றே சத்தம் போட்டார். ஆனால் அறையில் இருந்த சிசிடிவி கேமராவில் அவருடைய ஒவ்வொரு அசைவும் பதிவாகிறது என்பதும், நான் ஏற்கனவே என் மொபைல் ரெக்கார்டரை ஆன் செய்துவிட்டேன் என்பதும் அவருக்கு தெரியாது. பிறகு அவர் செய்த காரியத்தை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் ஜியாவின் அருகில் சென்று அவளது கையை பிடித்து தன் நகங்களை அவளது உள்ளங்கையில் பலமாக கிள்ளினார். ஜியாவிற்கு நினைவு வருகிறதா என்று பார்க்க விரும்புவது போல. ஆனால் ஜியா முற்றிலும் அமைதியாக படுத்திருந்தாள். எந்த அசைவும் காட்டவில்லை. என் மாமியார் நிம்மதி பெருமூச்சு விட்டு மெதுவாக அவளது காதருகை குனிந்து, நீ இப்படியே மயங்கி கிடப்பதுதான் அனைவருக்கும் நல்லது என்றார். அவர் சொன்ன இந்த வார்த்தையும் என் மொபைலில் பதிவானது. அப்போது சத்தம் கேட்டு ஒரு நர்ஸ் அறைக்குள் வந்தார். அவர், மேடம், இங்கே என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு சத்தம் போடுகிறீர்கள் என்று கேட்டார். என் மாமியார் உடனே தன் நிறத்தை மாற்றிக்கொண்டு, ஒன்றுமில்லை, என் மகளை பார்க்க வந்தேன். அவளை பற்றி எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்றார். நர்ஸ் ஜியாவை பார்த்து, இப்போது இவளது நிலைமை முன்பை போலத்தான் இருக்கிறது என்றார். இதை கேட்டதும் என் மாமியார் ஜியாவை பார்த்து மிகவும் தாழ்ந்த குரலில், நல்லது, இன்னமும் மயக்கத்தில்தான் இருக்கிறாய், உனக்கு எதுவும் நினைவுக்கு வராது என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து வெளியேறினார். ஆனால் அவருடைய இந்த முழு பேச்சும் என் மொபைலில் பதிவாகி இருந்தது. இப்போது என் கையில் மற்றொரு பெரிய ஆதாரம் கிடைத்திருந்தது. பிறகு அவர் அங்கிருந்து சென்று விட்டார். நான் சிறிது நேரம் ஜியாவிடம் அமர்ந்திருந்தேன். அதற்கு பிறகு நானும் வீட்டிற்கு திரும்பினேன். இப்போது என் மாமியாருக்கு எதிராக பல ஆதாரங்கள் என்னிடம் இருந்தன. ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வெளிவரும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு வந்தது. சில நாட்களுக்கு பிறகு இரண்டாவது விசாரணை நாளும் வந்தது. நான் அமித் அங்கிளுடன் நீதிமன்றத்திற்கு சென்றேன். இந்த முறை அமித் அங்கிள் அனைத்து ஆதாரங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீதிபதியிடம் சமர்ப்பித்தார். அவர் என் ரெக்கார்டிங், மருத்துவ அறிக்கை மற்றும் இதர காகிதங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இரு தரப்பு வழக்கறிஞர்களும் தங்கள் தரப்பு வாதங்களை வைத்தனர். எல்லாவற்றையும் கவனமாக கேட்ட நீதிபதி, இந்த நேரத்தில் மிக முக்கியமான விஷயம் ஜியாவின் உயிரும் அவளது சரியான சிகிச்சையும் தான். அதனால் ஜியாவை மருத்துவர்கள் அடங்கிய ஒரு புதிய குழு தனியாக பரிசோதித்து அந்த அறிக்கையை நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றார். மேலும் என்னை ஜியாவை பார்ப்பதை தடுக்கக்கூடாது என்றும்
யாராவது அப்படி செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். நீதிபதியின் பேச்சை கேட்ட பிறகுதான் ஜியாவிற்கு இனி சரியான சிகிச்சை கிடைக்கும், உண்மையும் மெல்ல மெல்ல வெளிவரும் என்று எனக்கு முதன்முறையாக தோன்றியது. நீதிமன்றத்திலிருந்து வெளியேறியதும் அமித் அங்கிளிடம் பேசி அவருடைய உதவியுடன் வேறு மருத்துவர்கள் குழுவை மீண்டும் மருத்துவமனைக்கு வரவழைத்தேன். மருத்துவர்கள் ஜியாவின் பரிசோதனையை முடித்தார்கள். அவளது பழைய காகிதங்கள் அனைத்தையும் பார்த்துவிட்டு சரியான சிகிச்சையை தொடங்கினார்கள். நான் தினமும் மருத்துவமனைக்கு சென்று அவள் அருகே அமர்வேன். அவளிடம் பேசுவேன். அவளது கையை பிடித்து தைரியம் தருவேன். அவள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் என்று இறைவன் முன் பிரார்த்திப்பேன். மெல்ல மெல்ல சிகிச்சையின் பலன் தெரியத் தொடங்கியது. ஒரு நாள் திடீரென ஜியாவின் விரல்கள் லேசாக அசைந்தன. இதை பார்த்து மருத்துவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இன்னும் சில நாட்கள் கடந்ததும் அவள் மெதுவாக தன் கண்களை திறந்தாள். நான் அவளுக்கு மிக அருகில் அமர்ந்திருந்தேன். அவள் மிகவும் சிரமப்பட்டு என்னை பார்த்து தாழ்ந்த குரலில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள், அண்ணி. அவள் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டதும் என் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. நான் உடனே அவளது கையை பிடித்து கொண்டு, இனி நீ முற்றிலும் குணமடைந்து விடுவாய், உனக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன் என்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் சைகை மூலம் அறையின் சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்க்க சொன்னாள். எனக்கு புரியவில்லை. அதனால் அவள் மீண்டும் மெதுவாக சைகை செய்தாள். நான் அங்கே சென்று கடிகாரத்தின் பின்னால் கையை வைத்தபோது அங்கே மிக சிறிய மறைமுக கேமரா ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அது யாருடைய பார்வையிலும் படாத அளவிற்கு சிறியதாக இருந்தது. நான் அதை எடுத்து வைத்து கொண்டேன். பிறகு ஜியா மெல்ல மெல்ல முழு கதையையும் சொல்லத் தொடங்கினாள். அவள், அண்ணி, இந்த கேமராவில் ஒரு பெரிய உண்மை பதிவாகி இருக்கிறது. எனக்கு நினைவு தப்புவதற்கு முன்பே நான் இதை ஒளித்து வைத்தேன். இதில் அம்மாவின் அனைத்து அக்கிரமங்களும் பதிவாகியுள்ளன. இத்தனை வருடங்களாக என்ன நடந்தது என்பதை இந்த ஆதாரமே நிரூபிக்கும் என்றாள். பிறகு தன் அப்பாவின் மரணம் சாதாரண சாலை விபத்து அல்ல என்று கூறினாள். அதன் பின்னால் பெரிய ரகசியம் இருக்கிறது என்று அவளுக்கு எப்போதும் சந்தேகம் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் சிலர் பேசுவதை அவள் கேட்டுவிட்டாள். அன்று வீட்டில் இருந்து அவளது அண்ணன் வெளியே சென்றிருந்தான். அவள் தன் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அப்போது தன் தாய் 2 நபர்களுடன் மெதுவாக பேசுவதை பார்த்தாள். அவள் ஒளிந்திருந்து அவர்கள் பேசுவதை கேட்டாள். அப்போது கேட்ட விஷயங்கள் அவளது காலடி மண்ணை சரித்தன. தன் சிற்றன்னை 2 இளைஞர்களுடன் அறையில் அமர்ந்து பேசுவதை பார்த்தாள். அவர்கள் சிரித்து கொண்டே இவர்கள் இருவரின் அப்பனை வழியிலிருந்து அகற்றியது போல இந்த அண்ணன் தங்கையையும் அகற்றிவிடுவோம் என்றார்கள். அதற்கு அம்மா, இப்போது வேண்டாம், சிறிது காத்திருங்கள். இவர்கள் இருவரும் என் கைப்பிடிக்குள் இருக்கிறார்கள். யாருக்கும் சந்தேகம் வராதபடி நாம் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட வேண்டும். இந்த சொத்துக்கள் அனைத்தும் நம் பெயருக்கு வர வேண்டும். நீங்கள்தான் என் சொந்த பிள்ளைகள். இதெல்லாம் உங்களுக்குத்தான் கிடைக்கும். கவலைப்படாதீர்கள். இவர்களிடம் நல்லவள் போல் நடிக்கிறேன். இல்லையென்றால் இவர்களை எனக்கு எவ்வளவு பிடிக்காது என்று உங்களுக்கு தெரியும் தானே என்றார். அதாவது அந்த இளைஞர்கள் வேறு யாருமல்ல, சகுந்தலாவின் சொந்த மகன்கள். பயத்தினால் கைகால்கள் நடுங்கி அவளது கையில் இருந்த ஒரு பூச்சாடி கீழே விழுந்தது. சத்தம் கேட்டு அனைவரும் வெளியே வந்து அவளை பார்த்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அவளை படிக்கட்டுகளில் இருந்து தள்ளிவிட்டார்கள். அவளது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு வந்ததும் அவள் கோமாவிற்கு சென்றாள். ஆனால் பின்னர் அவளுக்கு மெல்ல மெல்ல எல்லாம் கேட்கவும் உணரவும் தொடங்கியது. தான் உண்மையை சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகவே சிலர் விரும்புகிறார்கள் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அதனால்தான் அவளது சிகிச்சையும் சரியாக நடக்கவிடவில்லை. ஒரு நாள் உண்மை வெளிவர வேண்டும் என்பதற்காகவே வாய்ப்பு கிடைத்ததும் இந்த சிறிய கேமராவை அவள் ஒளித்து வைத்தாள். அவளது முழு கதையையும் கேட்ட பிறகு நான் அவளை கட்டிப்பிடித்து கொண்டு, இனி நீ பயப்படாதே, இனி உண்மை யாரிடமும் மறையாது என்றேன். அடுத்த விசாரணையில் அமித் அங்கிள் அந்த கேமராவையும்
அதில் பதிவான அனைத்து வீடியோக்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். அதற்கு பிறகு ஜியாவின் தோழி காட்சியளிக்க அழைக்கப்பட்டார். அவரும் நீதிமன்றத்திற்கு வந்து அனைத்து உண்மைகளையும் கூறினார். பிறகு மருத்துவமனை நர்ஸும் வாக்குமூலம் அளித்து ஜியாவின் சிகிச்சையில் வேண்டுமென்றே அலட்சியம் காட்டப்பட்டது என்பதை கூறினார். நீதிமன்றம் வீடியோ ரெக்கார்டிங், மருத்துவ அறிக்கை மற்றும் இதர ஆதாரங்களை மிகவும் கவனமாக பார்த்தது. நீதிமன்றம் முழுதும் சிறிது நேரம் அமைதி நிலவியது. பிறகு நீதிபதி தன் தீர்ப்பை கூறும்போது, நீதிமன்றத்தின் முன் வைக்கப்பட்ட ஆதாரங்கள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் இந்த வழக்கில் உண்மையை மறைக்க முயற்சி செய்யப்பட்டுள்ளது என்பதை தெளிவாக காட்டுகின்றன. எனவே நீதிமன்றம் உண்மையின் பக்கம் தீர்ப்பு அளிக்கிறது என்றார். சகுந்தலா மற்றும் அவருடைய 2 மகன்களுக்கும் மோசடி செய்தல், சொத்தை கைப்பற்றுதல், தேவ் மற்றும் அவருடைய தந்தையை கொலை செய்தல் மற்றும் ஜியாவிற்கு சரியான சிகிச்சை அளிக்க விடாமல் தடுத்தல் ஆகிய குற்றங்களுக்காக இவர்களுக்கு உதவியவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படுகிறது. சகுந்தலா மற்றும் அவருடைய 2 மகன்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. தப்பியோடிய மற்றவர்களை பிடித்து கடுமையான தண்டனை வழங்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிடப்படுகிறது. மேலும் ஜியாவிற்கு சரியான சிகிச்சை அளிக்காத மருத்துவருக்கு உரிமம் ரத்து செய்யப்படுகிறது. நீதிபதியின் வார்த்தைகளை கேட்டதும் என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. இவ்வளவு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இறுதியாக எங்களுக்கு நீதி கிடைத்தது. சில மாதங்களில் ஜியா முற்றிலும் குணமடைய தொடங்கினாள். எங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.